அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில நேற்றைய தினம் கொள்கை சம்பந்தமான ஒரு தலைப்பை பார்த்தோம். மனிதன் மறைவானதை, எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை, 5 புலன்களுக்கும் பகுத்தறிவுக்கும் எட்டாததை அறிந்து கொள்ளக்கூடியவனாக ஒரு மனிதனையும் அல்லாஹ் படைக்கவில்லை. இதை மனிதர்கள் விளங்கிக் கொண்டார்களேயானால் ஜோசியம், ஜாதகம், சகுனம் இது மாதிரியான மூட நம்பிக்கைகளில் இருந்து அவர்கள் தங்களை காத்துக் கொள்வார்கள் என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். இது சம்பந்தமாக முஸ்லிம்கள் மத்தியில் கொஞ்சம் தெளிவு வர வேண்டி இருக்கிற காரணத்தினால் முஸ்லிம்கள் கூட இதை பார்க்கறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், மனிதன் யார் இறைவன் யார் என்ற வேறுபாட்டை தெளிவாக தெரிந்திருக்கிற சமுதாயம் நல்ல நாள் பார்க்கிற தீமையிலிருந்து இன்னும் விடுபடவே இல்லை. பால் கிதாபு பார்க்கிற தீமையிலிருந்து விடுபடவே இல்லை. குறிப்பிட்ட சில மாதங்களை கெட்ட மாதம், பீட மாசம், சபர் மாசம், பீட மாசம், இது நல்ல மாசம், ஒடுக்கத்து போதேன், இது மாதிரி நாட்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் தீர்மானம் பண்றது, பொருள்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் தீர்மானம் பண்றது, நம்பிக்கைகள் எல்லாம் முஸ்லிம்கள்கிட்டயே இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் தகவல் இது சம்பந்தமா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து சில தகவல்களை பதிவு செய்து விட்டால் அவங்களும் தெளிவடைந்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விஷயங்களை அறிகிற ஆற்றலை யாருக்காவது அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால் அவங்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கணும். அவங்க தான் அல்லாஹ்வுடைய அடியார்கள், நம்ம சிறந்தவர் என்று நம்புகிறோம். அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில தெரியாம இருந்தது. மனைவி சம்பந்தமாக பழி சுமத்திய பொழுது அல்லாஹ்விடமிருந்து வஹி வருவதற்கு முன்னாடி அவங்களால அறிந்து கொள்ள இயலல, எல்லாத்தையும் பார்த்தோம். அந்த வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு போறாங்க. போன உடனே அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுடைய சின்னம்மா வீட்டில் கதவை தட்டுறாங்க. தட்டினவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா, மன் ஹாதிஹி, யாரு கதவை தட்டுறது? உம்முஹானி, சின்னமாங்கிற மாமி கதவை தட்டுறாங்க. சொந்த மாமி கதவு தட்டியும் கூட மறைவான தெரிஞ்சுன்னா என்ன செய்யணும்? வாங்க உம்முஹானின்னு கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா, யாரு கதவை தட்டுறது யாருன்னு கேட்கறாங்க. நான் தான் உம்முஹானி கதவை தட்டுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கில் எடுக்கலாம். அப்ப இது நீங்க புகாரியில 357வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா நாயகியோட ஒரு பெண்மணி இருப்பாங்க. பெண்மணி இது யாருன்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஏற்கனவே இந்த ஹதீஸை சொல்லி இருக்கிறோம். இவங்க தான் நிறைய தொழுகிற பொம்பளை, ராத்திரிலாம் தூங்காத பொம்பளைன்னு அறிமுகப்படுத்துவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவானது தெரிஞ்சிருந்தா உள்ள வரும்போதே இந்த அம்மா இப்படிப்பட்டவங்க தானே அவங்க என்னஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். ஆயிஷாட்ட கேட்கறாங்க, இந்த அம்மா யாரு, எதுக்கு வந்திருக்கிறாங்க, என்ன மேட்ரு? அப்ப அதுல என்ன விளங்குது? ஒரு ஆளை பார்த்தவொன்னு அவங்க எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்கன்னு அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படி எல்லாம் கொடுக்கல, விசாரிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க எப்படி கேட்டு தெரிந்து கொள்வீர்களோ அப்படிதான் தெரிந்து கொள்ற காட்சியை பார்க்கணும். இது புகாரியில 1151 234 இந்த நம்பர்ல பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஜனாசாவுக்கு போறாங்க. ஜனாசாவுக்கு போனா ஒரு அம்மா பயங்கரமா சத்தம் போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்துல ஒப்பாரி வைக்க கூடாது. ஒப்பாரி அழுகிறதுக்கு அனுமதி இருக்கிறது, ஒப்பாரி வைக்கிறதுக்கு தடை இருக்கிறது. ஒப்பாரி வைக்கிறத பார்த்தோம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? அந்த அம்மாவை கூப்பிட்டு நீ என்னம்மா அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்கணும் இல்லையா? அது யாருன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. மன் ஹாதிஹி சாயிகா, இந்த ஒப்பாரி வைக்கிற பொம்பளை யாரு என்று கேட்கிறாங்க. இன்னாருடைய மகள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது? ஒரு அம்மா ஒப்பாரி வைக்கிறாங்க, கண்ணுக்கு முன்னாடி அந்த அம்மாவை பாக்குறாங்க. ஆனா அந்த அம்மா யாருடைய மகள்னு தெரியல, ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்ப நம்ம அவங்களுக்கு மறைவான விஷயம் தெரிஞ்சு இருந்தா அந்த அம்மா பார்த்த உடனே அந்த இன்னாருடைய மகள் ஒப்பாரி வைக்கிறது கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு, யார் ஒப்பாரி வைக்கிறான்னு கேட்டாங்க என்ற செய்தி புகாரியில 1293வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஒரு கூட்டத்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும்னு வர்றாங்க. வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்து அவங்க யாருன்னு தெரியல, வந்திருக்கிறாங்க முன்னாடி ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு விளங்கல. மணில் கௌம், இந்த கூட்டம் வந்திருக்கிறீங்க, நீங்க எல்லாம் எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க, எந்த ஊரு, எதுக்கு வந்தீங்க, என்ன விவரம் என்று அந்த மக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. இது புகாரியில் 53வது ஹதீஸாகவும் 87வது ஹதீஸாகவும் பதிவாக இருக்கிறது. ஒரு கூட்டம் வர்றாங்க, முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க, மறைவானது தெரியும் என்று இருந்தால் அந்த ஆட்களை பார்த்த உடனே நீங்க இந்த ஊர்ல இருந்து இன்ன விஷயத்துக்கு தானே என்னை பார்க்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்கணும்ல. நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கிறீங்க,
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சாங்க என்று சொன்னால் என்ன விளங்குறோம்? அவங்களுக்கே மறைவான விஷயத்தை அறிந்து கொள்ற ஆற்றலை எல்லாம் வைக்கல. அந்த ப்ரோக்ராம் மனுஷனுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அல்லாஹ் என்ன செய்யற வைக்கல. 5 புலன் சிந்திச்சு விளங்கக்கூடிய 6வது. இதை தவிர எந்த மனிதருக்கு இந்த மாதிரி விசேஷமான சிறப்பான தன்மைகளை கொடுக்கவே இல்லை என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இயற்கை தேவைகளை, அதாவது மலஜலம் கழிப்பதாக இருந்தால் வீட்டுக்குள்ள பாத்ரூம்லாம் இந்த காலத்தில் வச்சிருக்கிறோம், அப்படி கிடையாது. இந்த காலத்தில் வெளியே தான் போவாங்க, தூரந்தொலைக்கு போய் மறைவிடங்கள்ல போய் தான் மலஜலம் கழிப்பாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை தேவைக்காக வெளியே போயிட்டு வர்றாங்க. வந்தா அவங்களுக்கு கரெக்டா தண்ணி ரெடியா வச்சிருக்குது, மலஜலம் அந்த சுத்தம் பண்ணுவதற்காக வேண்டி. தண்ணி வச்சது யாருன்னு தெரியல. 4 பேர் நிக்கிறாங்க. என்னப்பா நீ தானே தண்ணி எங்க வச்சேன்னு கேட்காம, மண் வலாகாதா, உங்களுக்குள்ள தண்ணி கொண்டா வச்சது யாருப்பா கேட்கறாங்க. இருக்கிற 2-3 பேர் தாங்க நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து நீ தானே தண்ணி வச்ச, ரொம்ப நன்றி அப்படி சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லாம மண் வலாகாதா, இந்த தண்ணி எங்க வச்சது யாருப்பான்னு கேட்டு அவர் காத்து வாசிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் இந்த தண்ணியை வச்சாங்க. இது இப்னு அப்பாஸ் பக்கத்தில் நிக்கிறாரு, வேற 2-3 பேர் நிக்கிறதுனால இந்த 2-3 பேர்ல ஐடென்டி பண்ணி என்ன செய்ய முடியல, இன்னார் தான் இந்த தண்ணியை வச்சிருப்பாருன்னு சொல்ல முடியல. அப்ப யார் இந்த தண்ணியை வச்சான்னு எது கேட்கறாங்க? இதான் மனுஷன். இப்படிதான் நம்மள மாதிரி நம்ம எப்படி கேட்போமோ அப்படித்தான் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க. மறைவான விஷயங்களை அவங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்ததை சொல்ல முடியும். அவங்க மறைவா இருக்கும்போது வச்சிருக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போது இதை வைக்கல. அவங்க பார்க்கும்போது வச்சிருந்தா தான் அவங்களால சொல்ல முடியும். அப்ப இதை கேட்டாங்க என்று சொல்லி இந்த ஹதீஸ் வந்து புகாரில 143வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. மேராஜுக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். ஒவ்வொரு வானமா போறாங்க. ஒவ்வொரு வானமா போனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே, என்ன ஆதம் சுகமா இருக்கிறீங்களா, பாப்பா சுகமா இருக்கலான்னு கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்காம ஜிப்ரீல கூப்பிட்டு இவர் யாருன்னு கேட்கறாங்க, மன்ஹாதா. அப்புறம் அதுக்கடுத்து போறாங்க, இவர் யாரு மூசா. அதுக்கடுத்து போறாங்க, இவர் யாரு யஹியா. அதுக்கடுத்து போறாங்க, இவர் யாரு ஈசான்னு சொல்லி அதுல யார் யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் பாக்குறாங்க. ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. ஆனா அது யாருன்னு தெரியல. அல்லாஹ் கூட்டிட்டு போறான், மலக்கு மூலமா அழைச்சிக்கிட்டு போறான். கண்ணுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. என்ன தெரியல. அந்த மேராஜ் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா புகாரில 349வது ஹதீஸ், உதாரணமா நிறைய ஹதீஸ் இருக்கிறது, ஒன்னொன்னு இப்படி சாம்பிளா 349வது ஹதீஸ் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வானத்திலையும் போய்கிட்டு இவர் யார் இவர் யாருன்னு கேட்பாங்க. இவர் தான் உங்க அப்பா இப்ராஹிம் அப்படின்னு அப்ப அறிமுகப்படுத்துவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒன்னொன்னே கேட்பாங்க. இந்த வலது பக்கம் இருக்கிறாங்களே இவங்க எல்லாம் யாரு, இந்த இடது பக்கம் இருக்கிறாங்களே இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வலது பக்கம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவர் சிரிப்பாரு. இடது பக்கம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதை பார்த்து அழுகுவாரு. இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போறவங்க, இவங்க எல்லாம் நரகத்துக்கு போறவங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் உடனே சொல்லிட வேண்டியதானே. அல்லாஹ் சொல்லி கொடுத்தா சொல்ல முடியும், இல்லன்னா கேட்டுதான் தெரிஞ்சுக்கிற முடியும். வழங்குதா? அந்த மாதிரியான. இன்னும் சொல்ல போனா இப்ராஹிம் நபியை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபிக்கு ஒப்ப நான் தான் இருக்கிறேங்கிறாங்க. தன்னை இப்ராஹிம் நபி மாதிரி தோற்றம் யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அந்த ஜீன் வந்து பாஸ் ஆயிருக்கிறது. அதே மாதிரி இருப்பாங்க. ஆனா அப்படி இருந்து கூட நம்மள மாதிரி இருக்கிற இவர் தான் இப்ராஹிமா இருப்பாருன்னு கூட கண்டுபிடிக்கல. ரசூலுல்லாஹ் மாதிரி தான் இப்ராஹிம் இருப்பாங்க. அதை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதை சொல்ல முடியல? இந்த ஆள் நம்மள மாதிரி தான் இருக்கிறாரு, கண்டிப்பா இவர் இப்ராஹிமா தான் இருப்பாரு சொல்லணுமா இல்லையா? அதையும் யாருன்னு தான் கேட்கிறாங்க. இது புகார்ல பாக்குறோம். அதே மாதிரி வந்து இப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க, நறுமணம் பூசி இருக்கிறாங்க. என்னப்பா செய்தின்னு கேட்டவுடனே கல்யாணம் ஆச்சுங்கிறாங்க. ஏன் கல்யாணம் ஆச்சுன்னு முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியதானே? கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றாங்க. சரி, கல்யாணம் ஆச்சுல எவ்வளவு மகர் கொடுத்து அதையும் கேட்கணும். நீ இந்த இவ்வளவு ரூபா மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்களா, அதுதான் நறுமணம் பூசி இருக்கிற, அப்படிதான் கேட்கணும். மறைவானது தெரிஞ்சு இருந்தா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்தோன்னு என்ன செய்யணும்? என்னப்பா அப்துர் ரஹ்மான், முந்தா நாள் கல்யாணம் ஆயிடுச்சே, இவ்வளவு ரூபா மகர் கொடுத்திய, இந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி இருக்கிற, நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல அப்படிலாம் சொல்லணும். ஒன்னொன்னு கேட்கறாங்க. எவ்வளவு மகர் கொடுத்த, யார கல்யாணம் பண்ணுன, எப்ப கல்யாணம் பண்ணுன, இது எல்லாம் ரசூல் எதுக்கு நறுமணம் பூசி இருக்கிற. அப்ப இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில 2048வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போய்விட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. போருக்கு போய்கிட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அதுல கூடவே இருக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹுடைய அந்த ஒட்டகம் ரொம்ப சண்டித்தனம் பண்ணுது, ஒழுங்கா போக மாட்டேங்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஜாபிர் தலை தொட்டி, என்னப்பா நீ யாரு? நான் தான் ஜாபிர் அப்படின்னு அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து நீ யாருன்னு செய்றாங்க, விசாரிக்கிறாங்க. மன்ஹாதான்னு கேட்கறாங்க, நீ யாருன்னு. நான் தாங்க ஜாபிர் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, தன்னை ஜாபிருடைய வாப்பா பெரிய தியாகி ஜாபிர் இப்னு அப்துல்லா இருக்காங்களே,
அவங்க வந்து உஹது போர்ல கொல்லப்பட்டவங்க, ரொம்ப மார்க்கத்துக்காக ரொம்ப உழைச்சவங்க. பாப்பாவை சொல்லி அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு, அப்துல்லாவுடைய மகனான ஜாபிர் இப்னு அப்துல்லான்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. அப்ப மறைவான தெரிஞ்ச செய்யணும், ஒரு நின்னார் மகன் நீ ஜாபிர் தானே, நல்லா அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் இது 2309வது ஹதீஸ் புகாரியில பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு தோட்டத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, பச்சை பசேல்னு பயங்கரமா, அது வந்து ஒரு விளைச்சல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு இடத்தை பாக்குறாங்க, தோட்டத்தை பாக்குறாங்க. பார்த்தவங்க என்ன செய்யறாங்க, லிமன் ஹாதிஹி, என்னப்பா இவ்வளவு அழகா சூப்பரா பராமரிக்கிறாங்க, இது யாருடைய இருப்பா, இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாங்களே. ஒரு தோட்டத்தை பார்த்தவொடனே, அந்த பாலைவனத்துல இந்த மாதிரிலாம் பராமரிக்கிறது கஷ்டம், தண்ணி இல்லையா, தண்ணி இருந்தா செழிப்பா எல்லாமே இருக்கும். அது ஒரு அதிசயமா தெரிகிறது. அந்த இடத்துலயும் ஒருத்தர் சூப்பரான முறையில் தண்ணி பாய்ச்சி ஒழுங்கா அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்றாரு. அதை பார்த்து என்ன செய்யறாங்க, லிமன் ஹாதிஹி. அப்ப சொல்றாங்க இது வந்து இன்னாருக்கு சொந்தமானது. இந்த ஆள் வந்து ஒருத்தர் வந்து குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு, நிலத்துக்கு சொந்தக்காரர் வேற, அவர் இந்த மாதிரி இது ஆக்கல, இது குத்தகைக்கு எடுத்தார்ல அவராக்கையும் ஆக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு. அப்ப கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளவு அழகா அந்த நிலத்தை பராமரிக்கிறாரு, அந்த ஆள் குத்தகைக்கு விடாம ஃப்ரீயா இவருக்கு விட்டுருக்கலாமே. அப்படி யாரு உழைத்தவனுக்கு நிலம் சொந்தங்கிறாங்கல்ல, முதல்ல ரசூலுல்லாஹ் தான் உலகத்துக்கு இதை சொல்றாங்க. ஹிந்தி தானே கம்யூனிஸ்ட்லாம் வர்றாங்க, அவன் தானே வேலை பார்க்கறான், சும்மான போட்டுருக்கிற நிலத்தை அவன் அழகா பராமரிக்கிறானா இல்லையா, பேச அவன்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே, அது எனக்கு குத்தகை கொடுக்குற, நீ இருந்து விவசாயம் பண்ணி இல்லாட்டி அவருக்கு கொடுப்பா, அதான்ப்பா நல்லது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அது கம்யூனிஸ்டத்துக்கு இஸ்லாத்துக்கு என்ன வேறுபாடுன்னு சொன்னா, இது அறிவுரையா இஸ்லாம் சொல்லும், கம்யூனிஸ்ட் வந்து பிடிக்காம வலுக்கட்டாம கொடுக்க சொல்லுவாங்க, அது தப்பு. அறிவுரை ஏன்பா சும்மான வச்சுக்கிற, அவனுக்கு கொடுத்தா அவனுக்கு நன்மையாச்சும் கிடைக்கும்ல. அது இஸ்லாம் வந்து அந்த கம்யூனிஸ்டத்துல வந்து இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய எடுத்துக்கிட்டு அதை கெடுபடி ஆக்கி விட்டானுவோம். அதான் கண்டிக்கத்தக்க ஒரு பாலிசியா போச்சு. அப்ப அந்த இது பாயிண்ட் அல்ல, பாயிண்ட் என்ன, இந்த வயல் யாருடையதுன்னு உங்களுக்கு தெரியல, யாருக்கு சொந்தம்னு தெரியல, யாரு குத்தகைக்கு எடுத்தாருன்னு தெரியல, அதை பார்த்துட்டு விசாரிச்சு கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறாங்கிற ஒரு செய்தியை புகாரியில 2634வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு இரவு, எதிரிகள் தாக்க போறாங்க, அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலான ஒரு இரவுல என்ன செய்யறாங்கன்னா, மை யஹ்ருஸ்னி லைலா, இந்த இரவு எனக்கு யார் காவல் காக்கிறது, எனக்கு செக்யூரிட்டியா யார் இருக்க போறீங்கன்னு கேட்கறாங்க. ஆனா பின்னாடி அது வேணான்ட்டாங்க. ஆரம்பத்தில் இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருப்பாங்க, பின்னாடி அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்ங்கிற வசனம் இறங்கிய பிறகு அல்லாஹ் எனக்கு பாதுகாக்கிறான், செக்யூரிட்டி எல்லாம் போயிருங்கன்றுவாங்க. இது துவக்க காலத்துல தனக்கு ஒரு பாதுகாப்புக்கு யாராவது நிக்கணுங்கிறதுக்காக வேண்டி மை யஹ்ருஸ்னி லைலா, யார் என்னைய பாதுகாக்கிறேன்னு கேட்டவுடனே சாத் இப்னு அபி வக்காஸ் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு செக்யூரிட்டியா நிக்கிறேன், ஏன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் செக்யூரிட்டியா நிப்பாரு. அப்படி நிக்கும் பொழுது இரவுல தெரியும் ரசூலுல்லாஹ் முடிச்சு பார்ப்பாங்க, ஒரு ஆள் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அது யாரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. இவர் தான் போயிட்டு இருக்கிறாரு. யாரு செக்யூரிட்டிக்கு நிப்பாட்டினாங்களோ அவர் தான் போயிட்டு இருக்கிறாரு, நம்ம நிப்பாட்டின ஆள் தானே கூட வேற ஆள் வர்றான்னு நினைச்சுக்கிட்டாங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் நான் இன்சார்ஜ் என்று சொல்லி அவர் நிக்கிறாரு. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், ஓ சாது என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா, முன்னாடி போற ஒரு ஆளை கூட அவர் தான் கண்டுபிடிக்க இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, யாரு மன் ஹாதான்னு கேட்கறாங்க. உடனே அவர் சொல்றாரு, சாத் இப்னு அபி வக்காஸ், நான் தாங்க சாத் இப்னு அபி வக்காஸ், நான் தாங்க டியூட்டி இன்சார்ஜ், என்னை தாங்க நைட்டு காவலுக்கு போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு காவலுக்கு ரசூலுல்லாஹ் தான் அவரை நியமிக்கிறாங்க. அவர் தான் நிப்பாருன்னு தான் ஊகிக்கணும். அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம என்ன செய்யறாங்க, யாரு அப்படின்னு கேட்கறாங்க. அவரே என்ன செய்யறாரு, நான் தான் சாதுன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாருங்கிற செய்தி சம்பவத்தை புகாரியில 2885வது ஹதீஸ். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட அவங்க நம்மள மாதிரி விசாரித்து அறிந்து கொள்ற நிலையில இருந்தாங்க என்று சொன்னால், 25 வருஷத்துக்கு பிறகு அது நடக்கும்ங்கிறான் ஒருத்தர், நீ நம்புற. வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணா நீ ஆகாண்டு இருப்பேன்னு சொல்றான், அதை போய் நீ நம்புற. இந்த மாசம் பீட மாசம் சொல்றான், நீ அதை போய் நம்புற. இதெல்லாம் இவன் எப்படி கண்டுபிடிச்சான், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் வந்து இவர்களுக்கு எப்படி தெரிந்தது, அதை கவனிக்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், ஜமாஅத்து தொழுகை. அவங்க ஓதி கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவரு சத்தம் போட்டு ஓதுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவரும் ஓதுறாரு. பின்னாடி ஓதுனா என்னவாக, முன்னாடி இமாமுக்கு வந்து குழப்பம் ஏற்படும்ல. இமாம் ஓதிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் அதே மாதிரி சத்தம் போட்டு அவர் அல்ஹம்துலில்லாஹ் இவர் ஒல்லுஹா ஒல்லையிலின்றார்னா அவர் கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவாரா இல்லையா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப ஒரு குழப்பம் ஏற்பட்டு போயிடுது. குழப்பம் ஏற்பட்டு போனவொன்னே ரொம்ப சிரமப்பட்டு தொழுகையை முடிச்சிட்டு என்ன செய்யறாங்க, ஐயுக்கும் கரா கல்வி, எனக்கு யார் ஓதுனான்னு கேட்கறாங்க. ஏன் திரும்பிடா வா, ஏன் ஓதுன அப்படிலாம் கேட்கணும். மறைவான தெரிஞ்சு இருந்தா முதுகுக்கு பின்னாடி தான் நடக்குது, 25 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கல, முதுகுக்கு பின்னாடி தான் நடக்குது, செவத்துக்கு பின்னாடி நடக்கல. அது கூட ரசூல் ஸல்லல்லாஹு என்ன தெரியல, சலாம் கொடுத்து முடிச்ச உடனே செய்யறாங்க, யாருப்பா ஓதுங்க, ரொம்ப குழப்பி விட்டீங்களப்பா, யார் அது,
அப்படின்னு கேட்கறாங்க. நான் தான் ஒருத்தர் சொல்றாரு, இனிமே அப்படிலாம் செய்யக்கூடாது. இமாம் ஓதும் போது நீங்க சத்தம் போட்டு ஓதக்கூடாது. சத்தம் போட்டு ஓதுனா இமாமுக்கு ஓத முடியாம குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிரச்சனை என்ன, யாரு ஓதுனார் என்று ஏன் கேட்டாங்க? இதான் மனிதன், முடியாது, கண்டுபிடிக்க இயலாது. யார் ஓதுனாருலாம் விசாரிச்சு, நீங்க எப்படி விசாரிச்சு அறிந்து கொள்ள முடியுமோ அப்படிதான் இருக்கு. இதை சொல்ல முடியல என்று சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தூசி பெறாதவர்கள்லாம் நீங்க என்ன செய்றீங்க? அவர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை கணிப்பாங்கங்கிறீங்க. 10 வருஷத்துக்கு நீங்க இப்படி இருப்பீங்க, எத்தனை புள்ள பெறுங்கிற அவர் சொல்றாருங்கிறீங்க, நீங்க எத்தனை பணம் சம்பாதிப்பீங்கன்னு சொல்றாருன்னு அவர் சொல்வார், நீங்க நம்புறீங்க. இது எப்படி? இது மடத்தனம் விளங்குது. இது எங்க இருக்குன்னா முஸ்லிம்ல 603வது ஹதீஸாகவும் 604வது ஹதீஸாகவும் இருக்கிறத பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரி ஒரு நாள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ருக்குல இருந்து எந்திரிச்சவனே ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, சமிஅல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஒரு ஆள் லேட்டா வர்றாரு. வந்து அவர் ருக்கு கிடைச்சிருச்சு. ருக்கு கிடைச்ச சந்தோஷம் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ருக்குல இருந்து எந்திரிச்சவனே ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு அவர் சத்தம் போட்டு சொல்றாரு. ஆனா எல்லாரும் அந்த சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு. இந்த ஹதீஸ் அப்படி புரிஞ்சுக்கிற கூடாது. ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு ஒரே ஒருத்தர் தான் சொல்லி இருக்கிறாரு. அதை ரசூல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் சொன்னது சாதாரண ரப்பனா லக்கல் ஹம்து தான் சொன்னாங்க, வாய்க்குள்ள தான் சொல்லிக்கிட்டாங்க. அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்ததுனால அதை சொல்லி இருக்கிறார். அதை எல்லாரும் மட்டும் என்ன செய்யக்கூடாது, அம்புட்டு பேர் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹின்னா அப்புறம் அல்லாஹ் மத்த திக்ர்கள் துஆக்கள் அடிபட்டு போயிடும், மக்கள்கிட்ட இல்லாம போயிடும். மத்த ஒரே ஒரு ஆள் சொன்னதை ரசூல் அங்கீகரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு உள்ள அளவுக்கு என்ன செய்யுங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு யாராவது ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டால் அது நீங்க ஆட்சேபனை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமே தவிர, அதை எல்லாரும் சொல்வது சுண்ணத்துங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க. அதை இப்ப நம்ம பள்ளிகள்ல அது மாதிரி ஒரு நடைமுறை இருக்கிற மாதிரி தெரிகிறது, அது தவறு. அப்ப அதை கேட்கிறாங்க, யாருப்பா சலாம் கொடுத்தவன, யார் அதை சொன்னா, என்ன ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் சொன்னாலும் யாருன்னு கேட்கறாங்க. ஏன் கேட்கறாங்க? கூப்பிட்டு கேட்க வேண்டியது, ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்க வேண்டியதானே. யாருன்னு தெரியல, யாருன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவருக்கு என்ன செய்யறாங்க, நல்ல வார்த்தை சொன்னேன், உன்னுடைய எழுத்தை உன்னுடைய சொல்லை பதிவு செய்வதற்காக வேண்டி நிறைய மலக்குகள் வந்து போட்டி போட்டது நான் பார்த்தேன், அற்புதமான வார்த்தையை நீ சொல்லி இருக்கிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினாங்க. இது முஸ்லிம்ல 942வது ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா, சாப்பிட ஏதாவது இருக்குன்னு சொன்னா என்ன செய்வாங்க, ஹல் இந்தக்கும் ஷைஉன், ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்பாங்க. ஏன் கேட்கணும்? வீட்டுல வந்து நுழையும் போத அந்த பேரிச்சம்பழத்தை எடு, அந்த ரொட்டி எடுன்னு சொல்ல வேண்டிய, ஆனா இருந்தா அவங்க வீட்டுல இருக்கிறதையே அவங்களுக்கு சொல்ல முடியல. ஏன்? வீட்டுல இருந்து போயிருப்பாங்க, தின்று இருப்பாங்க, என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்க வீட்டுல உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டுல உங்க பெட்டியில நீங்க என்ன வச்சுக்கிறோ அது தெரியும். அடுப்பங்கரையில என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நமக்கு தெரியாது. நம்ம வீடா இருந்தாலும் நமக்கு தெரியாது. கொண்டாடி தான் கேட்கணும். யார் கிச்சன் இன்சார்ஜா இருப்பாங்களோ அவங்கள்ட்ட கேட்டா தானே செய்யும், சோறு இருக்குமா, கறி இருக்குமா, ஏதாவது சாப்பிட இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, வீட்டுல போனாங்கன்னா ஹல் இந்தக்கும் ஷைஉன், ஏதாச்சும் இருக்குதா, சாப்பிட ஏதாவது இருக்கு, ஏன் இருக்கான்னு கேட்கணும். இருக்கிறத சொல்லி எடுத்து வைன்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப அதுல என்ன வழங்குது தெரியாது. மறைவான விஷயங்கள் அப்படி ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுக்கவே இல்லை. இது வந்து புகாரியில 1494வது ஹதீஸாக இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ஏற்கனவே ஹதீஸ் சொல்லி இருக்கிறோம். ஒரு ஆள் நோன்பு வச்சுக்கிட்டு பகல் நேரத்தில் அவர் தாம்பத்தியில ஈடுபட்டு நோன்பை முடிச்சுவிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வருவாரு. அல்லாஹ்வுடைய தூதரே நான் நாசமா போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப ரசூல் என்ன பண்ணிருக்கணும், மறைவான தெரிஞ்சிருந்தா தெரியும்பாங்க, வா என்ன பகல் நேரத்தில் மாதிரி பண்ணிட்டா தானே, இதான மேட்டர்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அவர் சொல்லி என்ன செய்யறாங்க, மாலக்க என்ன விஷயம், என்ன நாசமா போயிட்ட, நீ என்ன தப்பு பண்ணிட்ட, அவர் இப்படி என்ன செய்யறாரு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அவருடைய கெப்பாசிட்டி என்ன, அவருடைய வீட்டுல என்ன வச்சுக்கிறாருலாம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? கேட்கறாங்க, உனக்கு சக்தி இருக்குதா, 60 நோன்பு வைக்க உனக்கு சக்தி, ஏன் கேட்கணும், சக்தி இல்லைன்னு கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய, உனக்கு சக்தி கிடையாது, 60 ஏழைக்கு சோறு போட 7 மாட்டு 2வது கேட்கறாங்க. அது ஏன் கேட்கறாங்க, அவருக்கு 7வதுன்றதை கண்டுபிடிச்சு அவ்வளவு சொல்லிடலாமே. இந்தப்ப உன்னைய பார்த்தா 60 நோன்புக்கு சக்தி உள்ள ஆள் மாதிரியும் தெரியல, 60 ஏழைக்கு சோறு கொடுக்குற மாதிரி உனக்கு தெரியல, அதனால இப்படி பண்ணல சொல்லணும். அவர்கிட்டயே ஒன்னொன்னா கேட்கறாங்க, நீ என்ன செஞ்ச, இன்னது செஞ்ச, சரி 60 நோன்பு வைக்க இயலுமா, இயலாது, 60 ஏழைக்கு சோறு கொடுக்க இயலுமா, இயலாது. அப்புறம் என்ன செய்யறாங்க, அவங்கள கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் என்ன செய்யறாரு, இந்த ஊர்லயே நான் தான் பெரிய ஏழை, நான் போய் யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லணும், நீனே வச்சு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்காங்க, அது கொடுக்கும் போதாவது இந்த ஊர்ல நீ தான் பெரிய ஏழை, நீனை வச்சுக்கிறது எடுத்தெடுப்புல சொல்ல வேண்டியதானே, அதெல்லாம் தெரியாது. அவரா வாய் விட்டு எதை சொன்னாரோ அதைத்தான் ரசூலுல்லாஹ் அறிந்து கொள்ள முடிஞ்சே தவிர, அவர் வந்து ஊர்ல நுழைஞ்ச உடனே அவ்வளவு விஷயத்தையும் டீட்டெயிலையும் சொன்னாங்களான்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கே சொல்ல முடியல. இது எங்க இருக்குது, புகாரியில் 1936வது ஹதீஸ்ல இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல எல்லாம்
ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்களேன், ஜனாசா வருதுன்னு வைங்களேன், இறந்தவருக்காக அவங்க தொழுகை நடத்துவாங்க. தொழுகை நடத்தும் போது துவக்க காலத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இவரு கடன் இருக்கா? எந்த பாடி வந்தாலும், எந்த ஜனாசா வந்தாலும், எந்த ஒரு இறந்தவருடைய உடலை கொண்டு வந்தாலும் உடனே போய் அவருக்காக தொழுகை நடத்த மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? ஹல் தரக தைனுன் ஹல் அலைஹி தைனுன், இவர் கடனை விட்டுட்டு போயிருக்கிறாரா, இவருக்கு ஏதாவது கடன் உண்டா, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்பாங்க. கடன் இருக்குன்னு சொன்னா கடன் உள்ள ஆளுக்கு நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்க வந்திருக்கிற யாராவது கடனை ஏத்துக்கிறீங்களா கேட்பாங்க. ஏத்துக்கிற வச்சு அவரை பாவியா இல்லாம ஆக்குறதுக்காக வேண்டி உம்மாடி ரசூலுல்லாஹ் தொழுவிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு மாமா மச்சான் நண்பர் யாராவது முன் வந்துருவாங்க இல்லையா, அந்த கடனாளியே இல்லாம போயிருவார்ல, அதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, இவருக்கு நான் தொழுவிக்கிறதா இருந்தா இவருக்கு கடன் இருக்கக்கூடாது, யாராவது கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிறீங்களா, யாரும் ஏத்துக்கலன்னு வைங்க, நீங்களே தொழுவிச்சுக்கிறீங்கப்பான்னு போயிருவாங்க, நான் தொழுவிக்க மாட்டேன் அப்படின்னு. இது துவக்க காலத்துல தான். பின்னாடி என்னவாயிருச்சுன்னா எல்லாம் நிறைய பைத்துல் மால்ல காசெல்லாம் கொடுத்த பிறகு கடன் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா இருக்கு, எவ்வளவு இருக்கு, 10,000 ரூபாய் இருக்கு, நம்மள்ட்ட வாங்கிக்கிற சொல்லு போ தொழு அப்படின்றாங்க, அவங்க ஏத்துக்குவாங்க. பைத்துல் மால்ல கஜானா நிறைஞ்ச பிறகு ஒவ்வொரு குடிமகனுடைய கடனும் என்னை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டாங்க. இது ஆரம்ப காலத்துல ஒரு ஆள் ஜனாசா கொண்டு வந்தார், ரொம்ப ஒரு பேரிச்சம்பளத்துக்கு கஷ்டப்பட்ட காலம். அந்த மாதிரியான காலத்துல வந்து ஒரு ஆள் பாடி கொண்டு வந்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? ஹல் அலைஹி தைனுன், கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. ஏன் கேட்கணும்? பாடியை கொண்டு வச்சவனே இவருக்கு இன்னாருக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும், இன்னாருக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும், இன்னாருக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும் அறிவிக்க வேண்டியதானே. இவர் கடன் விட்டுருக்காரு எது கேட்கணுங்கிற கேட்டா தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டுதான் தெரிஞ்சுக்கிற ஏலும். ஏன்? மறைவானது எதிர்காலத்தில் உள்ளது, கண்ணுக்கு வெளியே கண்ணு முன்னாடி இல்லாம கண்ணுக்கு அப்பால் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனால் அறிந்து கொள்ள இயலாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இயலாதுன்னா ஜோசியக்காரன், அஜர்த்துமாறு, பால் கிதாப் பார்க்கிற மந்திரவாதிகள் எப்படி அறிய முடியும்? இந்த ஒரு அடிப்படை இஸ்லாம் வந்து நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை முன்னாடி நிறுத்தி நமக்கு சொல்கிறது. இந்த செய்தி புகாரியில 2291வது ஹதீஸ், 2295வது ஹதீஸ், 2297வது ஹதீஸ் எல்லாம் இருக்கிற பார்க்கிறோம். ஒரு பிரயாணத்துல போறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்கும் பொழுது சாப்பாட்டு நேரம், பசிக்குது, சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப கேட்கறாங்க, யார்ட்டையாவது இத்தனை பேர் இருக்கீங்களப்பா, உங்கள்ட்ட ஏதாவது இருந்தா கொண்டாந்து போடுங்கப்பா, யாராவது ஒரு ஆள் 2 சாப்பாடு வச்சுக்கிறீங்களா, ஹல்மா அஹதின் குந்தாமுன், உங்கள்ட்ட யார்ட்டையாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க. 2-3 பேர் என்கிட்ட இருக்கும்பாங்க, கொண்டாந்து போடுங்கன்னு வச்சு அதை நிறந்து என்ன செய்வாங்க, பங்கு வைப்பாங்க. ஏன் அப்படி நிறந்து பங்கு வைக்கணும்? உட்கார்ந்து கூட்டத்தை கூப்பிட்டு உன்ட்ட 4 ரொட்டி எடுத்துப்பா, உன்ட்ட 3 இருக்குல்ல, அப்படி கேட்ட வேண்டியதான. மறைவானது தெரிஞ்சிருந்தா யார் யார்ட்ட இருக்குது, யார் யார்ட்ட இல்ல எல்லாம் தெரியணும்ல. ஏன் மட்டும் விசாரிக்கணுங்கிறேன். பார்த்தோன்னே என்ன செய்யணும், உன்ட்ட 3 ரொட்டி கொண்டா, உன்ட்ட 5 கொண்டா, உன்ட்ட 4 கொண்டாட முடிஞ்சு போச்ச கதை. இது கேட்டு தெரியறதோட நிறைய வந்துருமே, வச்சுக்கிட்டு ஒரு ஆள் சொல்லாம இருந்திருப்பாரு. இப்படி மறைவானது அறிஞ்சிருந்தா ஒரு ஆள் ஏமாத்த முடியாத. அப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, விசாரிச்சாங்களா? விசாரிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து புகாரியில 2618வது ஹதீஸ்ல இருக்கிறது. ஒரு அம்மா வர்றாங்க, ஒரு பெண் வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, நான் என்னை வந்து நான் உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன், என் விஷயமா நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆள் என்ன செய்யற, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த அம்மாவை எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைங்க, அந்த அம்மா தான் என் விஷயத்துல நீங்க முடிவெடுங்கன்ட்டாங்கல்ல. அப்ப அவர் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இந்த அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிறாண்டா மகர் கொடுக்க ஏதாவது உன்ட்ட இருக்குதா? ஏன் இருக்குதான்னு கேட்கணும், உன்ட்ட இருக்கிற கொண்டான்னு சொல்ல வேண்டியதானே. அவர் என்ன செய்யறாரு, இல்லைங்குவாரு. அப்புறம் ஏன் அது இருக்கா, இது இருக்கா, இரும்பு மோதிரமாச்சு இருக்கான்னு கேட்பாங்க, அதுவும் இல்லைம்பாரு. ஏன் இரும்பு மோதிரமா இல்லைன்னு கேட்டியான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறேன். மறைவான விஷயங்கள், கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தெரியும் என்று இருந்தால் அவர் எந்திரிச்ச உடனே, நீ ஒண்ணுமில்லாத ஆளு, ஒரு இரும்பு மோதிரம் கூட உன்ட்ட இல்ல, உனக்கு எந்த கெப்பாசிட்டியும் இல்ல, நீ எப்படிப்பா கல்யாணம் பண்ணி கேட்கிற அப்படின்னு கேட்டிருக்கேன்னு ஒண்ணு கேட்கறாங்க. தேடி பார்த்துருவான்னு அனுப்பி விடுறாங்க. ஏதாவது கிடைக்காது பார்த்துருவா, போயிட்டு வந்து ஒண்ணும் இல்லைங்கிறார். மறுபடியும் இந்த உடுத்திருக்கிற வேட்டியை தவிர எந்த வர ஒண்ணும் இல்ல, வேட்டியை கொடுத்த நீ வேட்டிக்கு என்ன பண்ணுவ? பெரிய உரையாடல் நடக்குது. இந்த ஹதீஸை அப்படி படிச்சு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட என்ன செய்யல, மறைவான விஷயங்கள் தெரியலங்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது புகாரியில 5030, 5087, 5126 ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். இது மாதிரி நிறைய இப்படி இது மாதிரியான சம்பவங்களை எடுத்து, நான் உதாரணத்துக்கு தேடி மேலோட்டமா பார்த்தாலும் இவ்வளவு கிடைக்கும். ஒவ்வொரு ஹதீஸையும் எடுத்துக்கொண்டு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஹதீஸுக்கு ஒரு ஹதீஸ் இப்படி கிடைக்கும். ஒரு 25 ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் இந்த மாதிரி கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்து தான் அறிந்து கொள்ற நிலையில் இருந்தாங்க. அவங்க கண்ணுக்கு அப்பால, காதுக்கு அப்பால, அவங்களுடைய புலனுக்கு அப்பால, அவங்களுடைய சிந்தனைக்கு எட்டாத வகையில் நடந்த எந்த ஒன்றையும் அவர்கள் கண்டுபிடித்து சொன்னவர்களாக இருக்கல அப்படின்னு நம்ம நிறைய அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி குர்ஆன்ல கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. என்ன இருக்கிறது, ஒரு குருடர் வருவாரு, வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அவர் மேல ஒரு முக்கியமான பெருமகள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க.
அப்ப பார்த்து ஒரு குருடர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு, இந்த ஆளு எந்த மாதிரி இடத்துல வந்தான்னு ரசூலுல்லாஹ் கோவம் வந்துரும், முகத்தை சிறு சிறுன்னு என்ன செய்வாங்க ஆக்கிக்கிண்டு அவரை ஒரு கண்ணிய குறைவா அவரை நடத்திடுவாங்க. உடனே அல்லாஹ் கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? அபசவத்தவல்லா அஞ்சாகுல்லாமா, குருடர் வந்ததற்காக நீ முகத்தை கடுகடுப்பாக்கி விட்டாய், அவர் அலட்சியம் செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சொல்றான், ஒமா யுத்ரிக்கல் அல்லஹு யஸ்ஸக்கா, அவர் தூய்மையான ஒரு மனிதர் என்று உனக்கு தெரியுமா? அது தெரியல உனக்கு. உனக்கு என்ன தெரியல? வந்த ஆளு கண்ணு தெரிய ஆளு சாதாரண ஆளு நினைச்சிட்டியா நீ? இவங்க நீ யாருக்காக அட்ஜஸ்ட் பண்றியா? அவன் கெட்டவன், நீ யாரை விரட்டினியா அவன் அந்த ஆள் நல்ல ஆள் உனக்கு தெரியுமா உனக்கு? அல்லாஹ் அவருக்கு சர்டிபிகேட் பண்றான், எப்படிப்பட்ட ஆளு நீ விரட்டி விட்டுருக்கிற அப்படின்னு அல்லாஹ் கண்டிச்சாங்கிற விஷயத்தை 80வது அத்தியாயத்துல 1 முதல் 10 வரை உள்ள வசனத்துல என்ன செய்யலாம், நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவானதெல்லாம் அறிஞ்சிருப்பார்கள் என்று சொன்னால் எத்தனை விஷயங்கள் அவங்க ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க, அல்லாஹ் கண்டிச்சிருவான். எப்படி நீ செய்யலாம்? எப்படி நீ வந்து மனைவியுடைய திருப்திக்காக வேண்டி எப்படி நீ வந்து தேன் சாப்பிடுறது ஹராம் ஆக்கலாம் நல்லா கேட்கறான்ல. அல்லாஹ்வுடைய விஷயம் இதுதான் தெரிஞ்சிருந்தா ஏன் உங்க மாற்றமா தீர்ப்பளிக்கிறாங்க? இது மாதிரியான விஷயம் 66வது அத்தியாயத்துல முதல் வசனத்திலேயே இதெல்லாம் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் வந்து தொகுப்பா சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டா, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் மறைவா இருக்கக்கூடிய செய்திகளை அவரால் அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் யதார்த்தம். மறுமை சம்பந்தப்பட்டது நம்முடைய மறுமை வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள்ல மாத்திரம் மறைவான விஷயங்களை நமக்கு தேவைங்கிறதுனால அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுவான், சொர்க்கத்தை பத்தி சொல்லுவான், நரகத்தை பத்தி சொல்லுவான், மறுமை நாள் விசாரணை பத்தி சொல்லுவான், ஹவுலுல் கௌசரை பத்தி சொல்லுவான், ஷஃபாத்தை பத்தி சொல்லுவான், கபூர்ல என்ன நடக்குதுங்கிறத பத்தி. அதெல்லாம் அதெல்லாம் மறைவான விஷயங்கள் தான். அதை அல்லாஹ் சொல்லுவான், அது அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கும் சொல்லிடுவாங்க. இவ்வளவுதான். அதை வந்து அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி நீ மட்டும் ரகசியமா வச்சுக்கன்னு சொல்ல மாட்டான். நமக்கு சொல்வதற்காக அவங்களை கருவியாக வைத்து நமக்கு சொல்வானே தவிர மற்றபடி விஷயங்கள்ல எல்லாம் மறுமை தொடர்பு இல்லாத விஷயங்கள்ல எல்லாம் அவர்கள் மனிதராக இருந்தார்கள். அதே மாதிரி சில எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை இது இறை மார்க்கம் தான் காட்டுவதற்காக முன்னறிவிப்பாக அல்லாஹ் சொல்லுவான். அதாவது ரசூல் மூலமாக என்ன சொல்லுவான்னு கேட்டா, இது நடக்கும் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பிற்காலத்தில் வாகனங்கள் புதிய புதிய நவீன வாகனங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படும் அல்லாஹ் சொல்லுவான். அது கூட ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிடுவாங்கல்ல, இந்த மாதிரி அது நடக்கும். இது அதனால முன்னறிவிப்புகள் நம்ம எடுத்து பேசுறோம்ல, முன்னறிவிப்புகள் சொல்லி எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும்ங்கிறது நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறான்ல, அந்த விஷயங்கள் கூட ரசூலுல்லாஹ் தனக்கே வச்சுக்கிட்டாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையும் உலகத்துக்கு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால அதை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம், இன்னென்ன விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொன்னபடி நடக்குதுங்கிறோம். அப்ப ஒன்னு மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலதை அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறான், அது அனைவருக்கும் உரியது, அது மறைவானதுன்னு சொல்ல இயலாது. அதே மாதிரி வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய மிகச்சில விஷயங்களை இது சொல்வது அல்லாஹ் தான், சொல்வது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு ப்ரூஃபா இருக்கட்டும், கியாம நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கு அது உதவட்டும் என்பதற்காக வேண்டி அப்படி சில விஷயங்களை அல்லாஹ் முன்னறிவிப்பா சொல்லி கொடுத்திருக்கிறான். அதை நமக்கு அவங்க சொல்லிவிட்டார்கள், அது மறைவானது இல்லை. சொல்லி தந்த பிறகு எப்படி மறைவானது ஆகும்? நீங்க போய் பார்க்கல, ஒரு விஷயத்தை பார்க்கல, ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லிவிட்டாரு, அது மறைவானதா? மறைவான சொல்ல முடியாது. இப்ப வந்து வாசல்ல ஒரு யார் நிக்கிறாங்கிறத இங்க இருந்து சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் அங்க எஸ்எம்எஸ் அனுப்பிட்டா போதும். உங்களுக்கு செல்லுல எஸ்எம்எஸ் அனுப்புறாரு, நான் வந்து இஸ்மாயிலுக்கு வாசல்ல நிக்கிறேன் அப்படின்னு. நீங்க இங்க நினைச்சு கொண்டு இஸ்மாயிலுக்கு வாசல்ல நிக்கிறார் வெட்டு கட்டிக்கிறோமான்னு கேக்குறீங்க, இது மறைவானதா? அவன் எஸ்எம்எஸ்ல உங்களுக்கு அனுப்புனா தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன மறைவானதுங்கிறேன். அல்லது போன்ல சொல்றான், நான் தான் வந்து நிக்கிறேன் இந்த இடத்துல அப்படிங்கிறான், நீங்க இங்க உட்கார்ந்துகிட்ட இந்த இடத்துல இருந்தார் நிக்கிறாரு அப்படின்னா அது மறைவானதா? அது மறைவானது கிடையாது. ஏன்? அதை ஒருத்தர் சொல்லிவிட்டான்ல உங்களுக்கு, அது புலன்ல வந்துருச்சு, காதுல. அதாவது காதுலையோ கண்ணுலையோ உணர்வுலையோ வராத விஷயத்தை சொன்னா தான் அது மறைவானது. அதனால சொர்க்கம் நரகம் இதெல்லாம் மறைவானதே கிடையாது. ஏன்? சொல்லியாச்சு. ஒரு ஆள் யார் படைச்சானோ அவன் நமக்கு சொல்லி தந்து விட்டான். சொல்லி தந்ததெல்லாம் போட்டு சில ஆளுக்கு குழப்பிக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவானது தெரியாது என்கிறார்கள். சொர்க்கத்தை எப்படி தெரிந்தார்கள், நரகத்தை எப்படி தெரிந்தார்கள்? இப்ப எனக்கு தான் தெரியாது. சொர்க்கத்தை பத்தி நம்மளும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நரகத்தை பத்தி நம்மளும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். பயப்படுறமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரிஞ்ச அவ்வளவு நமக்கு தெரியும். ஏன்? அவங்க மறைக்க முடியாது. மறைச்சாங்கன்னா நடக்கிறது வேறன்ட்டான்ல. அவங்களுக்கு அறிவிக்கிற எந்த ஒரு செய்தியும் அவங்க என்ன செஞ்சது இல்ல, மறைச்சது இல்லை. அவர்களுக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அதுல ஒரு கடுகளவு கூட கணக்கு அவர்கள் வைத்துக் கொண்டு மீதியெல்லாம் நமக்கு சொன்னார்கள். உங்களால சொல்ல இயலுமா? சொல்ல முடியாது. மறைச்சா நடக்கிறது வேற நினைச்சுட்டான், கடுமையாக எச்சரிக்கை பண்ணிட்டான். அதனால இதுதானே தவிர மற்றபடி விஷயங்கள்ல எல்லாமே வாழ்நாள் முழுவதும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மறைவானதை, எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை, முன்காலத்தில் நடந்ததை எல்லாம்
சிந்தித்து அறியக்கூடிய வகையில அல்லது கண்முன்னே அப்படி பார்த்து அறியக்கூடிய வகையில் படைக்கப்படல. அவங்க படைக்கப்படலைன்னா வேற யார் படைக்கப்பட்டிருப்பா? எப்படி இதையெல்லாம் அதிர்ஷ்டக்கல்ல அது இதெல்லாம் நீங்க எப்படி நம்புறீங்க? எப்படி இந்த சகுனத்தை எல்லாம் நம்புறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தது யார்? இதான் மேட்ருங்க. அப்ப இந்த விஷயத்துல இஸ்லாம் ரொம்ப தெளிவாக மூட நம்பிக்கையில ஒழித்து கட்டுவதற்கு இப்படி ஒரு அளவுகோல் வைப்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக இது ஒரு டாபிக் முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான், இது முடிஞ்சது. அடுத்து என்னன்னு கேட்டா கடவுள் சம்பந்தமாக என கொள்கையில உள்ள குழப்பங்கள்லாம் எங்க வரும்னு கேட்டா மதத்துக்கு அப்பாறு வெளியே நிக்கிறான் பாருங்க, அவனை எல்லாம் ஆன்மீகம் சொல்லி ஏமாத்த முடியாது. அவன் இல்லங்கிறான, அவன் தான் போங்கடா எல்லாம் பொய்யிட்டு போயிடுவான். அவனெல்லாம் ஏமாத்த முடியாது. இந்த ஆன்மீகம்ல நம்பக்கூடியவங்களை, கடவுளை நம்பக்கூடியவங்களை தான் அதிகமா ஏமாத்த முடியும். ஏன் அப்படி ஏமாத்த முடியுது? உண்மையில பார்க்க போனா கடவுளை நம்புறவனை தான் ஏமாத்த முடியாம இருக்கணும். கடவுளை எவன் நம்புறானோ அவன் ஏமாத்தப்படாம இருக்கணும். கடவுளை யார் நம்பலையோ அவன் ஏமாத்தப்படணும். அதுதான் சரியான லாஜிக். ஆனால் இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்னு கேட்டா கடவுளை யார் நம்புறாங்களோ அவங்களை என்ன செய்யலாம்? ஈஸியா ஏமாத்தி போடலாம். கடவுளை நம்பாதவர்களை அவ்வளவு லேசா ஏமாத்த முடியல. அவங்க அப்படித்தான் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் அந்த இதை கவனிக்கிறது. இந்த மாதிரி இவங்க எதுக்கு ஏமாறுறான், கடவுள் பேரை சொல்லி எப்படி ஏமாத்தப்படுறான்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது கண்டுபிடிச்சு அந்த இறைவன் பேரை சொல்லி ஆன்மீகத்தின் பேரை சொல்லி ஒரு நபர் கூட ஏமாற்றப்படக்கூடாது என்பதில் இஸ்லாம் ரொம்ப கூடுதலான கவனம் செலுத்தி அதற்கு அடுக்கடுக்கான விதிமுறைகளையும் சரத்துகளையும் நமக்கு உண்டாக்கி ஏமாற்றுவதிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது. அதாவது கடுமையான விதிமுறைகள் போட போட நம்மளை ஏமாற்ற முடியாது தானே. விதிமுறைகளே இல்லைன்னு சொன்னா ஏமாத்திட்டு போயிடலாம். விதிமுறைகள் ரூல்ஸ்களை அதிகமா போடும் பொழுது ஏமாற்ற முடியாம போயிடும். ஃபர்ஸ்ட் மனிதன் எதனால ஏமாறான் தெரியுமா? கடவுள் விஷயத்துல அவன் நினைக்கிறான் கடவுள்டா யாரு? கடவுள்ங்கிறவர் எங்கேயோ இருக்கிறார், அவருக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை, அவரை நம்மால் நெருங்கவே முடியாது, அவர்கிட்ட நம்மால் பேசவே முடியாது, அவர்கிட்ட சில குறிப்பிட்ட ஆட்கள் தான் என்ன செய்ய முடியும், அவர்கிட்ட போய் பேச முடியும், குறிப்பிட்ட பாஷையில தான் அவர்கிட்ட போய் பேச முடியும், குறிப்பிட்ட முறையில தான் பேச முடியும், அவர்கிட்ட எப்படி பேசுறதுங்கிற அந்த மெத்தட் நமக்கு தெரியுமா, அவர்கிட்ட என்ன பாஷையில பேசணுங்கிறது நமக்கு தெரியுமா, அவரை எந்த நேரத்தில் போய் அணுகிறது நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு அவன் எங்கேயும் நிக்கிறான். நமக்கு ஏதாவது வேணும்னு சொன்னா நம்ம போய் இறைவன் கேட்க முடியாது. நம்ம என்ன செய்யணும்? அதுக்குன்னு உள்ள ஆட்களை புரோக்கர்களை பிடிச்சி நீங்க பார்த்து எங்களுக்கு வாங்கித்தாங்க, நீங்க வாங்கி தந்தாலும் ஆச்சு, அப்ப ஏமாத்திடுவானா இல்லையா? நீ இறைவன் நீனா கேட்டா ஏமாத்த முடியாது. என்னைய வச்சு கேட்க சொன்னேன்டா, மனுஷன்ல ஏமாத்துறான. மந்திரியுடைய நான் தான் பிஏன்னு சொல்லி கையெழுத்து போட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓடி போயிடுறானே. அடே மனுஷனுக்கு புரோக்கராக இருக்கிறவன மந்திரி பேரை சொல்லிட்டு பொய்யான கையெழுத்து ஏமாத்திட்டு போயிடுறான், முதலமைச்சர் பேரை சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடுறான். அதே மாதிரி கள்ள நோட்டு அடிச்சு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து அவனே போட்டு என்ன செய்யறான்? கள்ள நோட்டு அடிச்சு ஏமாத்திட்டு போயிடுறான். அப்ப இடையில தரகர்ந்து வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பெரும்பாலும் ஏமாத்திட்டு போயிடுறான். அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவனுக்கு நீ நேரடியாக நெருங்காம ஆட்களை வச்சு நீ அணுகணும்னு நினைச்சால் அவன் யார்? உன்னை ஏமாத்த வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப இது ஒவ்வொரு மனுஷனும் அவன் நல்லவனா கெட்டவனா எடை போட்டு கண்டுபிடிக்க இயலுமா? ஒரு மனுஷன் நல்லவன் கெட்டவன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வெளியில அடையாளம் இருக்குதா? இல்ல. வெளியில பார்த்தா இவன் ஆடு பயிலா இருப்பான்னு ஒரு ஆளை பார்த்தோன்னு நமக்கு தோணும். ஆனா உள்ள விசாரிச்சு பார்த்தா ரொம்ப தங்கமானவனா இருப்பான். வெளியில ஒருத்தனை பார்த்தவனே மாதிரியா இருக்கான் அப்படி நினைப்போம். அவன் மேல நமக்கு சந்தேகம்லாம் வரும். ஆனா அவனுக்கு எந்த ஒரு கேஸும் இருக்காது, யாரும் திருடி இருக்க மாட்டான், யாரும் ஏமாத்தி இருக்க மாட்டான், மோசம் செஞ்சிருக்க மாட்டான். இன்னொருத்தனை பார்ப்போம், இந்த மாதிரி ஒரு தங்கமான ஆளு பாத்தீங்களா, ஜுப்பா பாத்தீங்களா, தலப்பா பாத்தீங்களா, தாடியை பாத்தீங்களா, தஸ்பி உருட்டுறது பாத்தீங்களா, பள்ளிவாசலும் ஆளுமா இருக்கிறத பாத்தீங்களான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அவன் என்ன செய்வான்? ஓதி கொடுத்த பொம்பளை கூட்டு வருவான். நடக்குதா இல்லையா? நாட்டில் நடக்கிறது. அப்ப நம்ம எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு நமக்கு முடியாது. மனிதனை அவனுடைய தோற்றங்களை வைத்து, பழக்க வழக்கத்தை வைத்து, அவனுடைய கலரை வைத்து, அவன் இருக்கிற உயரத்தை வைத்து, அவன் பேசுகிற முறையை வைத்தெல்லாம் இவன் நல்லவன் உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா? கண்டுபிடிக்க இயலும்னா புரோக்கரா வச்சுக்கிற சொல்லிடலாம். கண்டுபிடிக்க இயலும்னா எல்லாம் என்ன செய்யலாம்? அப்படியே நல்லா பார்த்து நல்ல புரோக்கரா பாத்துக்கடா என்ற வர்றதா இருந்தா ஏமாத்து புரோக்கர் போவாதுன்னு எல்லாம் சொல்லலாம். எப்படி கண்டுபிடிப்ப? உலகத்துல நீ புரோக்கர் ஒழுங்கா கண்டுபிடிக்க மாட்டேங்கிற மனுஷன் வச்சுக்கிற புரோக்கர்லயே இவன் நெசமா மந்திரியுடைய புரோக்கர் தானா, இவன் முதலமைச்சர் புரோக்கர் தானா, இவன் கலெக்டருக்கு புரோக்கர் தானா அப்படின்னு உன்னால கண்டுபிடிக்க இல்லை. மனுஷன் புரோக்கர்லயே அவன் ஒரிஜினல் புரோக்கரான்னு உன்னால கண்டுபிடிக்க இல்லைன்னு சொன்னா, அல்லாவுடைய புரோக்கர் ஒருத்தன் கிளம்புனான்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது?
இது யாரு போட்டா எடுத்து அதாவது காட்டலாம். முதலமைச்சர் நான் நிக்கிற மாதிரி காட்டி நான் தான் புரோக்கர் பாத்துக்கிட்டு பக்கத்துல நிக்கிறேன்னா அல்லாஹ் கூட போட்டோ எடுத்து காட்டையில அல்லாவுக்கு புரோக்கர் சொன்னா கடவுளுக்கு பக்கத்துல நின்று போஸ் கொடுத்து பாத்தீங்களா நான் கடவுள் பக்கத்துல நிக்கிறேன், நான் தான் ஆளு, என்கிட்ட கொடுங்க நான் கொண்டு கொடுத்துறேன், அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அந்த புரோக்கரை நம்புற விஷயம் வந்தால் மனிதன் நாசமா போயிருவான். எப்படி அவன் கண்டுபிடிப்பான்? நல்லவன் கட்டவன் நீனே கண்டுபிடிக்க அல்லாஹ் விட்டாள அல்லாவா? ஒரு புரோக்கர் இடையில வர்றான், அவன் நல்லவனா பார்த்து நீ தேர்ந்தெடுத்துக்க, நீ கட்டவன்லாம் ஏமாந்தாலும் நம்ம அல்லாஹ் விட்டான்னு சொன்னா அந்த அல்லாஹ் நமக்கு எதுக்குங்கிற? நமக்கு எப்படி முடியும்? நமக்கு முடியாத ஒண்ணு நம்ம மீது சுமத்தக்கூடியவன் அல்லாவா இருப்பானா? அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா இந்த நோய்க்கு வேற காரணம், இதுக்கு வேற மாதிரி போதனை செஞ்சா சரியா வராது. அல்லாஹ் எப்படி அடிக்கிறான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க, உலகத்துல ஒவ்வொரு மனுஷன் வழங்கிக்க, நீ யாரை உனக்கு ரொம்ப நெருக்கம் நினைக்கிறியோ அதை விட நான் தாண்டா உனக்கு நெருக்கம். இதான் பாயிண்ட். அல்லாஹ் அடிக்கிறான், நெத்தி அடிமாங்கல்ல. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அடே அவன் தூரமா இருக்கிறான்னு சொல்லி தானே புரோக்கரை தேடுற. நம்மளால பார்க்க இயலாது, நம்மளால அணுக இயலாது, நம்மளால பேச இயலாது, நம்மளால பிரார்த்தனை பண்ண இயலாது, நம்ம எல்லாம் கேட்ட அவன் கண்டுக்கவே மாட்டான், நம்ம எல்லாம் அற்பமான ஆளு, பெரிய பெரிய ஆளுக்கு தான் போய் அவனை சந்திக்க முடியும் அப்படிதான் நினைக்கிற. கிடையாதுடா. அப்பனுக்கு நீ எவ்வளவு நெருக்கமா அதை விட அவன் நெருக்கம். உன் பொண்டாட்டிக்கு நீ எவ்வளவு நெருக்கமா இருக்கிறியோ அதை விட அல்லாஹ் நெருக்கம். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா இஸ்லாம் மட்டும் தான் சொல்லுது, மனிதனே முதல்ல நீ கடவுளை புரிஞ்சிக்க, கடவுள் எல்லா மனுஷனுக்கும் நெருக்கமானவர். எல்லாத்துக்கும் நெருக்கமானவன் எனக்கு ஏன் புரோக்கரு? எல்லாத்துக்கும் நானே டெய்லி போய் பிரதமர் மன்மோகன் சிங் கிட்ட போய் பேசிட்டு வர வேண்டாம், நான் எதுக்கு எனக்கு எதுக்கு புரோக்கர்? நான் எப்ப வேணாலும் ஒரு போன்ல பேசுவேன், எப்ப வேணாலும் அவர் கூப்பிட்டா என் வீட்டுக்கு வந்துருவாரு, நான் கூப்பிட்டா அவர் வீட்டுக்கு போயிருவேன், எனக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருந்தா நான் எதுக்கு பிரதமர்கிட்ட போறதுக்காக புரோக்கர் வைக்கிறேன்? எனக்கு நான் தான் டெய்லி பேசுறேன், பேச முடியுமே, சும்மா சொல்றேன் பிரதமர்கிட்ட பேசுறேன் நினைக்கிறாதீங்க. அப்படி இருந்தா பிரதமருக்கு எனக்கு அப்படி ஒரு கனெக்ஷன் இருந்தா அப்ப நான் புரோக்கர் வைப்பனா? வைக்க மாட்டேன்ல. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா பிரதமர்கிட்டையாவது ஒருத்தன் 2 பேர் தான் அப்படி கனெக்ஷன் வச்சுக்கிறேன். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அனைவரும் வச்சுக்கிறேன். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்ப நாம எப்படி இருக்கோம்னா, இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், இப்படி உட்கார்ந்து இருக்கோம்ல, இவ்வளவு பேர் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க, இவ்வளவு பேர்லயும் ஒரு கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியும். நான் உங்களை கண்ணால பாக்குறேன், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 1.5 மணி நேரம் நான் பார்த்தாலும் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியுமா? ஒரு 200 பேர் இருப்பாங்க, இதான் தெரியும் எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ்வுக்கு என்ன தெரியும்? இவரை பத்தி தெரியும். என்ன தெரியும்? இவருக்கு வயசு என்ன, இவர் வருமானம் என்ன, இவர் பொண்டாட்டி எங்க இருக்கிறாங்க, இவருக்கு எத்தனை புள்ள, இவர் எத்தனை லீவ்ல வந்திருக்கிறாரு, இப்ப என்னத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு, இது முடிச்சிட்டு என்ன செய்வாரு, உட்கார்ந்து கேட்கிறாரா, கேட்கிற மாதிரி சும்மா நடிக்கிறாரா, ஒரு ஆளை பத்தி இவரை பத்தியும் தெரியும், இவரை பத்தியும் தெரியும், இவரை பத்தியும் தெரியும், இவரை பத்தியும் தெரியும், என்ன பத்தியும் தெரியும், உங்களை பத்தி அப்படி தெரியும். இப்ப நான் உங்க முன்னாடி நிற்கும் போது எனக்கு யாரை பத்தியும் ஒண்ணுமே தெரியாது. உட்கார்ந்து உங்க கோலம் மட்டும் தான் எனக்கு தெரியும், உங்க தோற்றம் மட்டும் தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு என்னுடைய தோற்றம் மட்டும் தான் தெரியும். நான் என்னத்துக்கு பேசுறேன், என்ன நோக்கத்துல பேசுறேன், எனக்கு பின்புலம் என்ன, இதை பேசுறதுனால நான் ஏதாவது லாபத்தை எதிர்பார்க்கிறேன்னா, எனக்கு ஏதாவது வேணுங்கிறது இதை பண்றேன்னா, நான் நடிக்கிறேன்னா, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அவன் ஒரு ஆளுக்கு உங்களுக்கு தெரியாது. என்னை முன்னுக்கு நீங்க நேருக்கு நேரம் நீங்க பார்த்தாலும் உங்களால் அதை கண்டுபிடிக்க இயலாது. அப்ப அல்லாஹ் எப்படி இருக்கிறான்னு கேட்டா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்படி நீ யாருங்கிற உன்னுடைய ஃபுல் டீட்டெயிலையும் அறிஞ்சு வச்சிருக்கிற ஒருத்தனுக்கு எதுக்குடா புரோக்கரு? உன்னை பத்தி அம்புட்டவன்ட்ட ஃபுல் டீட்டெயில் கையில வச்சுக்கிறானே, உன்னுடைய அவ்வளவு உனக்கு தெரியுமே, உன்னுடைய பலவீனம், உன்னுடைய தேவை, உன்னுடைய குறை, உன்னுடைய மனக்கவலை, உனக்கு என்ன வேணுங்கிறது எல்லாமே உனக்கு தெரியுமே. அப்ப எல்லாம் தெரிந்து உன்னை அப்படி விளங்கி வச்சிருக்கிறான்னு கடவுளை நம்பி விட்டால் கடவுள் பேர சொல்லி எவன் ஏமாத்துவான்? அட உனக்கு எவ்வளவு தெரியுமா அவ்வளவு எனக்கும் தெரியும், போடான் ரூம்ல வாங்க, நான் அல்லாட்ட கூட்டிட்டு போறேன், நான் சொல்லி அல்லாட்ட வாங்கி தரேன். நீ என்னடா சொல்லி வாங்கி தர்றது? ஏன் அல்லாட்ட நானே கேட்பேன்டா, உன்னை எவ்வளவுக்கு அல்லாவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு என்னையும் தெரியும்டா அப்படி சொல்லிடுவோம்ல. நான் போய் கடவுள்கிட்ட வாங்கி தரேன் எவனா சொன்னா நம்ம என்ன சொல்லணும்? நீ எதுக்குடா வாங்கி தரேன்? உனக்கு அவனை எவ்வளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கும் தெரியும், உன்னை அவனுக்கு எவ்வளவு தெரியுமோ அதே அளவுக்கு என்னையும் அவனுக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கும் தெரியும், உன்னை அவன் தெரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு தான் என்னையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்ப நீ என்னடா வசதி, நான் என்னடா மட்டும், நீ எதுக்குடா எனக்கா வாங்கி தரேன்னு நீ எப்படி கேட்ப? சரி கேட்கிறேங்கிற, எப்படி கேட்ப? இங்க இருந்து கேளு, நான் ஒத்துக்கிறேன். எப்படி கேட்கணும்? கண்ணு மலை வச்சு வாங்கி தர்றாங்கல்ல, மேல போ, நாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம். நீ என்ன செய்யணும்? நீ அப்படி பறக்கணும், அப்படி போய் 7 வானத்தை கடந்து அங்க போய் அல்லாட்ட போய் பேசிட்டு அப்படி நாங்க பார்த்துட்டு இருக்கும்போது இறங்கு, நீ போய் அல்லாட்ட சொல்லிட்டு வந்தான்னு கேட்டுக்கணும். நீ எப்படி கேட்க போறங்கிற? இங்க கூட உட்காந்து கேட்க போற, அது நான் கேட்கிறேன். அடே நீ கேட்கிறேங்கிறிய, எப்படிடா கேட்க போற? என் முன்னாடி நீ நிக்கிற,
என் முன்னாடி நின்று ஊழல் நம்ம ஒரு மந்திரத்தை விடுற, நானும் பார்த்துக்கிட்டு தான் நிக்கிறேன். இதை மாதிரி நான் கேட்டு போறேன். நீ என்ன, நீ எப்ப நம்ம நம்பலாம்? கேட்கறதுக்காக வேண்டி நேர போய் முதலமைச்சர் வீடு தட்டி உள்ள வரைக்கும் போய் பார்த்து விட்டு வந்து நான் தெருவில் நின்றாள் ஆச்சு பரவாயில்லைங்களாம். சரி, நம்ம உள்ள போக முடியல, இந்த உள்ள வரைக்கும் போறாரு, ஒருவேளை கேட்டாலும் கேட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்கலாம். நம்ம உலகத்துல பாக்குறோம், மனிதர்களுக்கு புரோக்கரா இருக்கிற நம்பிக்கலாம். ஏன் கிட்ட வரைக்கும் வித்தியாசம் காட்டுவான். நம்மளை கூட்டிட்டு போவாங்க, பிரதமர் வரைக்கும் கூட்டிட்டு போயிருவான், நம்மள ரோட்ல நிப்பாட்டிடுவான். அப்படின்னு நான் போயிட்டு வந்துடுறேன். பிரதமர் வீட்டுக்குள்ள போற அளவுக்கா நம்ம பாப்போமா இல்லையா? நம்ம பாக்குறோம், நமக்கு இந்த வீட்டுக்குள்ள ஏற முடியல, படியில கூட கால் வைக்க முடியாது. இவன் உள்ள போறான், கண்டிப்பா அவன் கேட்பான். அதுக்கு புரோக்கர் வச்சுக்க, அது கண்ணால பாக்குறோம். பிராடா இருந்தா கூட பிரதமர் நுழைஞ்சு அடுத்த வகையில் வெளியே போயிருவான், அது ஒரு விஷயம். ஆனா கண்ணால என்ன செய்யறோம், நெசமாக உள்ளவன் இருந்தா உள்ளே போயிருவான். பிராடா இருந்தா என்ன செய்வா, அப்படி உள்ள நுழையிற மாதிரி நுழைஞ்சு வெளியே வர்ற மாதிரி வந்துருவான். அதை விட்டுருவோம். கண்ணால ஒரு வித்தியாசம் பாத்தீங்கள. அல்ல இறைவன் கேட்கிறேன்னு சொல்லக்கூடிய எவனாச்சு நீ கேட்கிற விதத்துக்கு மாற்றமா டிஃபரெண்டான முறையில கேட்கிறானா, எவனுக்கு கண்ணால தெரியுது பொய்யின்னு. இது எவனு கேட்கல, நீங்க கேட்கணும், நான் கேட்டு போறேன். இப்ப நம்ம என்ன இஸ்லாம் நமக்கு போதிக்குதுன்னு கேட்டா, முதல்ல விளங்குங்க, இறைவன்கிறவன் உங்களுக்கு நெருக்கமானவன். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. வலக்கத் ஹலக்னல் இன்சான், இந்த விஷயத்தை விளங்கிட்டா பகுத்தறிவாதி கூட ஏமாந்துருவான். இப்படி அல்லாவை நம்பணும்னு ஏமாற மாட்டான். பாக்குறோமா இல்லையா? இறைவனை சரியான புரிந்து கொண்டோமையானால் நம்ம மட்டும்தான் ஏமாற மாட்டோம். எவன் நம்ம முஸ்லீம் தான் சொல்லல, எவனை வேண்டாலும் இது அல்லாஹ் மட்டும் ஒழுங்கா புரிஞ்சுக்க, உன்னை எவனும் ஏமாத்த முடியாது. இறைவனை மாத்திரம், கடவுளை மாத்திரம் என்ன செஞ்சுக்க, ஒழுங்கா விளங்கி பாரு, எப்படி உன்னை ஏமாத்துவான் அந்த அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வலக்கத் ஹலக்னல் இன்சான். முதல்ல நெருக்கத்தை அப்படி கொண்டாந்து காட்டுறான் அல்லாஹ். மனிதனை நாம தான் படைச்சோம். வநஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, அவன் உள்ளத்தில் ஓடுகிற ஊசலாட்டங்களையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நீனும் வாயினால பேசினாதான் தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறியா? உன் மனசுல உள்ள என்ன ஓட்டங்கள் இருக்கிறதே அதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். வநஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட நாம தான் அவனுக்கு அருகில் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உனக்கு நெருக்கம். நமக்கு மனிதன்கிற உண்மையில மூளைதான் மனுஷன். நம்ம மனுஷன் இந்த பாடியெல்லாம் இருந்தா கூட மனிதன்ற உண்மையில யார் மனிதன்? இதான் மனுஷன். இந்த சரக்கு இல்லாட்டி மனுஷன் கிடையாது. இந்த டிஃபரெண்டான ஒரு சரக்கு எல்லாம் வச்சிருக்கிறான தலையில, அதனாலதான் மனுஷன் இருக்கிறோம். மூளை இந்த புரோகிராம் தான் நடக்குது. நம்ம பேசுறது, சிந்திக்கிறது, கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி பண்றது, இந்த மிருகங்கள்ல இருந்து வேறுபட்டு நீங்க என்னென்ன சாதனைகள் நிகழ்த்துகிறீர்களோ அவளும் எங்க இருந்து உருவாகுது? தலையில உள்ள மூளையிலிருந்து தான் எல்லா புரோகிராமும் அல்லாஹ் பண்ணி வச்சிருக்கிறான். இப்ப இந்த மூளை தான் மனிதன் வச்சுக்கிறங்க. இந்த மூளைக்கு ரொம்ப கிட்ட உள்ள பார்ட் எது? பிடரி நரம்பு. பிடரி அதான் ஜங்ஷன் பாக்ஸ். இங்கதான் எல்லா நரம்புகளையும் ஒன்னா தொகுத்து வச்சிருக்குது. இந்த மூளையில இருந்து கோடிக்கணக்கான நரம்புகள் அப்படி வச்சு அங்கே இருந்துதான் அப்படி கைக்கு பிரியுது, விரலுக்கு பிரியுது, காலுக்கு பிரிகிறது. ஒரு எப்படி நமக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான பகுதிகளுக்கு அந்த நரம்புகள் என்ன செய்த கனெக்ஷன் அப்படி அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. இப்ப இந்த மூளைக்கு எது ரொம்ப கிட்ட, நமக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான பகுதிகளுக்கு அந்த நரம்புகள் என்ன செய்த கனெக்ஷன் அப்படி அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. இப்ப இந்த மூளைக்கு எது ரொம்ப கிட்ட, நம்ம பாடியில் எடுத்துக்கிட்டா கூட இந்த கையை விட எது கிட்ட? பிடரி நரம்பு கிட்ட. அல்லாஹ் சொல்றான், இல்ல நான் தான் கிட்ட, எனக்கு அப்புறம் தான் பிடரி நரம்புங்கிறான். 50வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, வநஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், மனிதனுக்கு அவனுடைய பிடரி நரம்பு எவ்வளவு கிட்ட இருக்கிறதோ அதை விட கிட்ட இருக்கிறோம்னு சொன்ன பிறகு எதுக்கு புரோக்கரு? நீ எப்படி ஏமாறுவ? இவ்வளவு கிட்ட இந்த பிடரியில உனக்கு அரிக்குது, பிடரி நரம்ப விட்டுருவோம், உனக்குள்ள அரிக்குது, அண்ணே வாங்க பிடரியை சொரஞ்சு விட்டு போங்கன்னு சொல்லுவியா? உன் பிடரியில எறும்பு கடிச்சா என்ன செய்வ? அங்க உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு வாங்க அண்ணே, அவன் வேகமா ஓடியாடுறான், என்னப்பா விஷயம்? உனக்கு எறும்பு கடிக்குது பாருங்க. ஏன்டா இந்த தட்டியில ஒண்ணு போகுது, நம்ம எவ்வளவு கிறுக்கு வேலை பாக்குறோம் பாத்தீங்களா? அல்லாஹ் இவ்வளவு கிட்ட இருக்கிறான். இவன் என்ன செய்யறான்? சாவுல மீது அவர் எங்கடா எங்க இருக்கிறாரு, இருக்காரு, அங்க இருந்து கூப்பிட்டு என்ன செய்யறான்? மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானியே, அவரை இவரை ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் பார்க்கறான். அட இந்த இருக்கேன் நான் இவ்வளவு கிட்ட இருக்கேன், என்னை கூப்பிடுற, உனக்கு என்னடா வேணும்? நான் என்னடா கிட்ட இருக்கிறேன்? இப்படி சொல்லி விட்டால் புரோக்கறீங்க. ஏன் மனிதன் போய் செத்து போனான் போய் கேட்கறீங்க? இஸ்லாத்தை எது கேவலப்படுத்துறீங்க? உசுரோட இருக்கிறவனை போய் மகாண்டு செய்து முறிதுன்னு போய் எது ஏமாறுறீங்க? நேரடி கனெக்ஷன் வைப்பா அல்லாவோட, இறைவனோட அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். இது 50வது அத்தியாயத்தில் 16வது வசனம். அதே மாதிரி
ஒரு மனிதன் மரண வேலையை நெருங்கிட்டான். எல்லாம் மரண வேலை நெருங்கிட்டா என்ன செய்வாங்க? அவ்வளவு சொந்தக்காரங்களும் வந்துருவாங்கல்ல. இன்னைக்கே நாளைக்கு திடீர்னு மூத்தா போனா வரமாட்டாங்க. கொஞ்சம் இழுத்துக்க பறிச்சுக்கன்னு கடந்தா எல்லாம் வந்துருவாங்கல்ல. திடீர்னு போயிட்டு அனுப்பி கேளாது. இழுத்துக்க பறிச்சுக்க நோயில் 4 நாளைக்கு கடந்தாண்டு வைங்க, புள்ள வந்துடும், பேத்தி வந்துடும், பேரன் வந்துடும், மர்மம் வந்துடும், எல்லாம் அப்ப எல்லாம் வந்துருவாங்க. அல்ல அந்த காட்சியை சொன்னா, அடே உங்க உயிர் போகக்கூடிய நேரத்துல உங்களை சுத்தி உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப உனக்கு நெருக்கம் நீ நினைச்சிட்டு இருப்ப. உண்மை என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் உன் உயிரை பறிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவங்க எல்லாம் உனக்கு கிட்ட இருக்கிறாங்களே, அதை விட நான் தாண்டா உனக்கு கிட்ட இருக்கிறாங்க. அந்த இடத்துல சொல்லி காட்டுறான், அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட சுத்தி உடம்பு சரியில்லாத நோயாளியை சுத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்களே, உங்களை விட அந்த நோயாளிக்கு நாம் தான் நெருக்கமாக இருக்கிறோம். வலாக்கின் லா துப்சிரூன், ஆனா அதை நீங்கள் பார்க்கிறது இல்ல, அது உங்களுக்கு பார்க்கல. அதனால நீங்க என்ன செய்றீங்க? நம்ம தான் ஒரு கிட்ட நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம தானே புள்ள, நம்ம தானே பேரன், நமக்கு தான் எல்லாம் எழுதி வச்சுட்டு போவாரு அப்படி நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா உண்மை என்ன? அவனுக்கு உன்னை விட நான் தான் கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் இந்த நெருக்கத்துக்கு சொந்தம் கொண்டாடுறான். கடவுளை அந்நியப்படுத்ததான் கடவுள் பெயரால் பிராடு பித்தலாட்டங்களுக்கு எல்லாம் வழிவகுத்துருச்சு. கடவுளை அந்நியப்படுத்தாம நெருக்கத்துல கிட்ட கிட்ட கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அந்த பிராடுக்கு இடமே இருக்காது. அவ்வளவு கிட்ட இருக்கும்போது நம்ம இருக்க போகணும். நம்ம தகப்பனார் இருக்காரு, நம்ம தகப்பனார்ட்ட நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு புரோக்கர் வைப்போமா? எங்க பாப்பாட்ட சொல்லி வாங்கிட்டாங்கன்னு இன்னொருத்தர் கூப்பிடுவியா? அட உங்க அப்பா தானடா, உன் வீட்டுல இருக்கான், கேட்க வேண்டியதானடா. நான் தாண்டா உனக்கு நெருங்கினவேங்கிற ஒரு பேசிக் எல்லாம் போடுறான். இந்த பேசிக்கல எல்லாம் தவிடுபடி ஆயிடும். இந்த ஒரு பேசிக்கல் நினைக்கிறது எல்லா விதமான பித்தலாட்டத்தினுடைய வாசலும் இருக்க சாத்தப்பட்டு விடுகிறது. அதோட விட மாட்டேங்கிறான், அட்டுக்கட்டுக்கா அடிக்கிறான். பொய்தா சாலக இபாதி, எதுக்கு நீ கேட்கிற? உன் கோரிக்கை நிறைவேற்றிருக்கு தானே. சில பேர் கிட்ட கூட இருப்பாங்க, கிட்ட இருந்து என்ன புண்ணியம்? பக்கத்து வீட்டுல உன் பிள்ளை இருந்தா செய்யறது? ஒரு வில்ல இருக்கிறான், பக்கத்து வீட்டுல இருக்கிறான், அவன் கிட்ட இருந்தா போதுமா? கிட்ட இருந்து என்ன பண்றான்? அவன் நமக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நம்மளை ஏமாத்துறான், நம்மளுக்கு அநியாயம் பண்றான். அப்ப கிட்ட இருந்தா மட்டும் பத்தாதுல, அல்ல அதை சொல்லிட்டு நிப்பாட்டினா கூட என்ன செய்வாங்க? கிட்ட தான் இருக்கிறான், ஆனா ரொம்ப கொடுமைக்காரன், கிட்ட தான் இருக்கிறான், கோபக்காரன், கிட்ட தான் இருக்கிறான், ஆனா எங்களை கவனிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க வாடாங்கிறான்ல. அப்படியும் கிடையாதுடா. கிட்ட இருக்கிறேன் என்பதை நீ எப்படி புரிஞ்சுக்க கூடாது? இடத்துல கிட்ட நினைக்க கூடாது. நெருக்கம்ங்கிற வார்த்தை விரிந்த அர்த்தம் உள்ளது. நெருக்கம்னா இவர் ரொம்ப நெருக்கமான ஆளுமோ. யாரு? அவர் அமெரிக்காவில் இருப்பாரு, நம்ம இங்கே இருப்போம். அவர் நம்ம நெருக்கமா அவருக்கு உனக்கு 12,000 கிலோமீட்டருக்கு என்னடா நெருக்கம்? நம்ம ஒரு நாட்டில் இருப்பாங்க, சவுதியில புருஷன் இருப்பான், மண்ணடியில பொண்டாட்டி இருப்பா, 2 பேரும் நெருக்கமா இல்லையா? என்ன நெருக்கம்? நெருக்கம்னா அந்த அன்பால் நெருக்கம், கவனிப்பதில் நெருக்கம், ஒருத்தர் புரிந்து கொள்வதில் நெருக்கம் அர்த்தம். அல்லாஹ் சொல்வது இந்த பிசிக்கலா உள்ள நெருக்கத்தை மட்டும் சொல்லல, பிசிக்கலா உடலுக்கு நெருக்கத்தில் இருக்கு அதை மட்டும் அல்லாஹ் சொல்லல, அன்புலையும் நெருக்கமா இருக்கிறான். ஒரு புருஷ மனைவி தூரத்தில் பிரிஞ்சு இருந்தாலும் அவங்க அன்பா இருப்பாங்கல்ல. தாய் வீட்டுல இருப்பான், மகன் கடையில இருப்பான், அவங்களுக்கு அன்பு இருக்கா இல்லையா? நெருக்கம் இருக்கா இல்லையா? நெருக்கம் இல்ல, அவங்களுக்கு எந்த நெருக்கமும் இல்ல. ஏன்டா நெருக்கம் இல்லைங்கிற? அவருக்கு 20 அடி தூரம் இருக்குன்னா எவனா ஒத்துக்குருவோமா? 20 அடி தூரம் இருந்தா என்ன, 20,000 கிலோ மைல் இருந்தா என்னடா? 2 பேரும் நெருக்கமா இல்லையா? அங்க இருந்தா டெய்லி போன் பண்ணிட்டு பொண்டாடிக்கு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நெருக்கத்தை நீ ஏதோ உடலுக்குள்ள நெருக்கம் எடுத்துக்கிறாத, மனசுக்குள்ள நெருக்கம்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? உடலுக்கு மட்டும் நான் நெருக்கத்தில் இல்ல, உன் மூளைக்கு, உன்னுடைய கவனத்துக்கு, உன் மீது அக்கறை செலுத்துவதில் வேற எவனும் காட்டுகிற அக்கறையை விட நான் தான் நெருக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அன்போடு சேர்த்து உன்னுடைய நெருக்கமா இருக்கிறேன் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும். எப்படி சொல்றான்? வைதா சாலக இபாதி, என் அடியார்கள் முகமதே உன்னிடத்தில் என்னை பற்றி கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வைதா சாலக இபாதி, எனது அடியார்கள் உன்னிடத்திலே கேட்டால், அன்னி என்னை பற்றி கேட்டால், இன்னி கரீப், நான் கிட்ட இருக்கிறேன் என்று சொல்லிவிடு. கிட்டனா என்ன கிட்ட? அந்த கிட்டங்கிறது வழக்கம் சொல்றான், உஜீபு தாவத்த தாஇ இதா தான், அழைப்பவனுடைய அழைப்பிற்கு பதில் அளிக்கிறேன். கிட்ட இருக்கிறேன்னா நீ நினைக்கிற பிசிக்கல் கிட்ட இல்ல, உடலுக்கு கிட்டன்னு விளங்கிறாளா? கேட்டா தருவேன், அவ்வளவு கிட்ட. எப்படா கேட்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட கேட்க மாட்டியான்னு இருக்கிறேன், அவ்வளவு கிட்ட இருக்கிறேங்கிறான் அல்லாஹ். அப்ப உஜீபு தாவத்த தாஇ இதா தான், அழைப்பவன் அழைக்கும் பொழுது பதிலளிப்பதற்காக கிட்டத்தில் இருக்கிறேன். ஃபல் யஸ்தஜீபூலி, என்னிடத்திலே அவர்கள் பதிலை தேடட்டும், கோரிக்கையை வைக்கட்டும். ஒல் யூமினு பி, என்னை அவர்கள் நம்பட்டும். லஅல்லஹும் யர்சுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்?
என்னை அணுகிறதுக்கு புரோக்கர் வேணான்னு டிக்ளேர் பண்றான் பாருங்க. என்னை பத்தி அடியார்கள் வந்து இறைவன் எங்க இருக்கிறான், இப்படி நாங்க தொடர்பு கொள்றதுன்னு முகமது அவன்கிட்ட கேட்கிறாங்க. நீ என்ன பண்ணனே, தொடர்பு கொள்வதாக இருந்தால் என்கிட்ட வாங்க, நான் தான் தூதரு, என்கிட்ட சொல்லிட்டு போங்க, நான் பார்த்து என்ன செய்வேன் உங்களுக்கு அல்லாட்ட வாங்கி தருவேன்னு சொல்லிவிடாத. வேற எப்படி சொல்லணும், கிட்ட இருக்கிறான், உனக்கு எல்லாருக்கும் கிட்ட தான் இருக்கிறான், கேட்கறெல்லாம் தருவான். அட எவன் உங்களுக்கு தரப்போறானோ அவன் தான் புரோக்கர் வச்சுக்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வராதுன்னு சொல்றான். அதனால நீங்க புரோக்கர் வைக்கிறீங்க. எவன் இப்ப உனக்கு தரப்போறான் அவன் சொல்றான், நேர வாங்குறான், எப்ப வேண்டாலும் வாங்குறான். 700 கோடி இந்த 600 கோடி மக்களும் ஒரே நேரத்தில் வேண்டாலும் அவனை போய் அணுகலாம். அவனை பொறுத்த வரைக்கும் நேர போய் கீவுலானி பாட்ட வேண்டிய தேவையே இல்லை. நீ அவ்வளவு பேர் என்ன வேண்டாலும் கேளு, ஒவ்வொருத்த கேள்வி பிரிச்சு 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 என்னால் அறிந்து கொள்ள முடியும், அவ்வளவு கிட்ட இருக்கிறது. அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் கேட்கலாங்கிற அளவுக்கு ஒருத்தன் இருந்து கொண்டு என்கிட்ட கேளுங்கிறான். அப்ப எப்படி நம்ம ஏமாறுவோம் இறைவன் பேர சொல்லி? எவனாச்சும் வந்தா நம்ம ஏமாந்துட முடியுமா? இது எங்க இருக்குது? திருக்குறான்ல 2வது சூறாவுல 186வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லு, இன்ன ரப்பி கரீபுன் முஜீப். நபிமார்கள் சொன்னதாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மக்கள்கிட்ட போய், என் இறைவன் ரொம்ப அருகிலே இருந்து உங்கள் பிரார்த்தனை ஏற்பவனாக இருக்கிறான். 11வது சூறாவுல 61வது வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பி சமீஉன் கரீப், என் இறைவன் செவி ஏற்கக்கூடியவனாகவும் அருகில் இருப்பவனாகவும் இருக்கிறான். நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு செவி ஏற்றுக் கொண்டிருக்கிறான். நபியை நீங்க அறிமுகப்படுத்துங்க அல்லாஹ் பத்தி. 34வது சூறாவுல 50வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஜக்கரியா நபி இருக்காங்க, தள்ளாத வயசாகி போச்சு, அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க, எனக்கு குழந்தை கூட அல்ல, தள்ளாத வயசாகி போச்சு. அப்ப கூட அல்லாஹ்வுக்கு ஒரு அடைமொழி வைக்கிறாங்க, இன்னக சமீஉத் துஆ, நீ எல்லா துஆக்களையும் கேட்கிறவனா இருக்கிறா, வேற ஆளை பிடிச்சிக்கலாம் நான் வர வேண்டியது இல்ல, எல்லா பிரார்த்தனையும் நீ செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று சொன்னதாக 3வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், கால ரப்புக்கும், உங்கள் இறைவன் சொல்கிறான், உதுஊனி, என்னிடத்திலே கேளுங்கள். இறைவன் சொல்றானா, எல்லாம் என்கிட்ட கேட்காதன்னு சொல்லுவாங்க யாரா இருந்தாலும். பெரிய இடத்துக்கு போக 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 அவங்கள மக்கள் அணுக முடியாம போய்கிட்டே இருக்கும். அதான் மனுஷனுக்கு முடியும். ஏன் அணுக முடியாம போகுதுன்னு கேட்டா, 10 பேருக்கு தெரியும் போது 10 பேருக்கு டைம் ஒதுக்குனா அவரை பாதிக்காது. 10,000 பேருக்கு டைம் ஒதுக்குனா அவர் எப்படி சோறு திம்பாரு, அவர் எப்படி சொந்த வேலையை பார்ப்பாரு. அப்ப மேல போக 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 அதிகமான மக்கள் அறிய அறிய மனுஷன் என்ன செஞ்சு ஆகணும், அந்நியப்படுத்தான் ஆகணும். ஆனா அல்லாஹ் அந்நியப்பட மாட்டான். அல்லாஹ் என்ன பண்றான், கால ரப்புக்கும், உங்கள் இறைவன் சொல்கிறான், உதுஊனி, என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜிபு லக்கும், உங்கள் பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொள்வேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, எனக்கு அடிமைத்தனம் செய்வதை விட்டு யார் அலட்சியம் செய்கிறார்களோ என்று கேட்காம இருக்கிறார்களோ, எதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், நரகத்திலே இழிந்தவர்களாக நுழைவார்கள். என்கிட்ட தான் நீ கேட்கணும், எதா இருந்தாலும் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நெருக்கத்துக்கு எப்படி கொண்டு வரணும், கிட்ட இருக்கிறேன், கிட்ட இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கல, உன் கஷ்டத்துல சந்தோஷப்பட்டு இருக்கல, கிட்ட இருந்து என்ன செய்யறேன், என்ன கேட்கிறான், உனக்கு என்ன வேணும், ஒவ்வொரு பாயிண்டை குறிச்சு குறிச்சு நடவடிக்கை எடுப்பான ஒரு அதிகாரி, நேர்மையான அதிகாரி, அதை விட கோடி மடங்கு மேல இருந்து நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அல்லாஹ். இது எங்க இருக்கு, 40வது சூறாவுல 60வது வசனத்தில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இறைவன்கிறவன் நமக்கு ரொம்ப நெருக்கமானவன், நம்மால் அவன்கிட்ட பேச முடியும், நம்மால் கோரிக்கை வைக்க முடியும், நம்முடைய கோரிக்கையில் எதையும் அவன் அலட்சியப்படுத்த மாட்டான், வேற ஒரு ஆள் வழியாக போய் கேட்கிற அளவுல அவன் தூரமாக நமக்கு இல்லை என்பதை நம்ம பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் என்ன கொண்டு வரான், அடுத்த பலவீனம் எங்க வரும் கேட்டா, மனிதன் நினைக்கிறான் அவன் பெரும்பாலும் ஒழுங்கானவனா நடக்கிறது, எல்லா மனுஷனும் தப்பு செய்யறவன் தான், தப்பு செய்யாட்டி மனுஷனே கிடையாது. மனிதனை எந்த ஒரு மனிதனாவது எந்த தப்பும் செய்யலன்னு ஒரு ஆளை காட்ட இயலுமா, ஒரு ஆளை காட்ட இயலாது, எல்லாரும் தப்பு செய்யறவங்களா இருக்கும். இந்த தப்பு செய்யும்போது என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நம்ம எவ்வளவோ விஷயங்கள்ல அல்லாவுக்கு மாறு செஞ்சிட்டோம், அல்லாஹ் நம்ம எல்லாம் கேட்டா தருவானா, நமக்கு அந்த தகுதி இருக்குதா, நல்ல தாய் தான், தாய் நல்ல கருணை உள்ளவதான், இருந்தாலும் தாயை திட்டிவிட்டோம், தாய் எடுத்து பேசிட்டோம், தாய் சொல்ல கேட்கல, அதனால தாய் கோபமா இருக்கிறா, அப்ப போய் கேட்போமா, உலகத்துல கேட்கறது இல்ல. நல்ல தகப்பன் தான், அன்பா உள்ளவர் தான், இருந்தாலும் நாம அந்த தகப்பனுடைய அன்பை தப்பா அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிட்டோம், நம்ம மோசமா நடத்திட்டோம், அதனால தகப்பனார் கோபமா இருக்கிறாரு, அவர் மன்னிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பயத்துல மனுஷன் ஒதுங்கிறான். யாருக்காவது நெருக்கமான ஆளா இருந்தா கூட அவருடைய கட்டளைகளை மீறும் பொழுது, அவருக்கு விசுவாசமா நடக்காத பொழுது நம்ம அவர் அணுக முடியாதுன்னு சொல்லி ஒரு வெட்கப்பட்டு ஒரு விரக்தி அடைந்து ஒதுங்கிட்டு வேற வேற இடத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடறான்.
ஆனால் இறைவனை பொறுத்தவரைக்கும் என்ன பண்றான், அதையும் கொண்டு வர்றான். நம்ம பலவீனத்தை அவன் தெரியறான். எனக்கு தெரியும், நான் தாண்டா உன்னை படைச்சேன், நீ பாவம் செய்யறன்னா அதுக்கு உள்ள புரோகிராம் பண்ணு நான் தானே. பாவம் செய்யாத மலக்க உன்னை படைச்சிருப்பானே, பாவமே நீ செய்ய மாட்டேன் செய்யக்கூடாது நான் நினைச்சிருந்தேன்னு சொன்னா என்ன செஞ்சிருப்பேன், இந்த நப்சானியத்தை பூரா எடுத்துவிட்டு ஆசாபாசத்தெல்லாம் எடுத்துவிட்டு கம்ப்யூட்டர் மாதிரி மிஷின் மாதிரி உன்னை படைச்சிருப்பானே. அது என்ன புரோகிராம் கொடுத்தவன டெலிட் பண்ணா டெலிட் பண்ணுது, காப்பி பண்ணா காப்பி பண்ணுது, பேஸ்ட் பண்ணா பேஸ்ட் மாத்தி பண்ண மாட்டேங்குதுல. காப்பி பண்ண சொன்னா அது என்ன செய்யாது, டெலிட் பண்ணி விடுமா. நீ காப்பின்னா காப்பி தான் பண்ணு, பேஸ்ட்னா பேஸ்ட் தான் பண்ணு, சடம்னா சடம்னா தான் ஆகும். வணங்குதா? அது மாதிரி மிஷின் மாதிரி எல்லாம் நம்மளை படிச்சு வச்சிருந்தான்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம், ஒரு மணிக்கு தொழுவுறது ப்ரோக்ராம் பண்ணிடுவோம், அப்படியே மிஷின் மாதிரி நின்றுவோம், மிஷின் மாதிரி தொழுதுருவோம், ஒன்னே காலுக்கு வெளியே போட்டு ப்ரோக்ராம் பண்ணிருவோம், அது பாட்டுக்கு வந்து அது பாட்டு போயிட்டே இருப்போம். நம்மளால அப்படி அல்ல நம்மளை படைச்சிருப்பானா இல்லையா? நம்மள அப்படி மலக்குகள் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அல்ல அப்படி படைக்கல. நம்மளை எப்படி படைச்சிருக்கிறான், ஆசாபாசத்தை கொடுத்து அல்லாவுடைய கட்டளையும் வழங்கும், அதை மீறணுன்ற மாதிரி வழங்கும், தப்புன்னு தெரியும், அது செஞ்சா என்னன்னு தோணும். இந்த மாதிரியான ஒரு டைப்ல தான் எல்லாம் அணிஞ்சிருக்கான், நம்மள படைச்சிருக்கான். படைச்சவனா இருக்கனால அவனுக்கு தெரியுது, நீ இதுக்கு பயந்துகிட்டு என்கிட்ட வராம இருக்காது. என்கிட்ட வர எங்க போறப்ப சரி நான் தான் கோபமா இருக்கிறேன், வேற எல்லாம் இருக்கானா? இந்த நாட்டில் அரசாங்கம் உன்னை சரியா நடத்தினா வேற நாட்டுக்கு போயிருவேன். சரி போ. உங்க வீட்டுல ஒழுங்கா நடத்தினா வேற வீட்டு வாடகை பிடிச்சிட்டு போயிருவேன். சரி போ. உங்க தாப்பனார் வரட்டி விட்டாரு நண்பர் வீட்டுக்கு போயிருவோம். போ. இங்க நான் வரட்டி விட்டா வேற எங்க போவேன்? இன்னொரு பூமி வேணா படைச்சு வச்சிருக்கிறானா, இன்னொரு வானத்தை வேணா படைச்சு வச்சிருக்கிறானா? அட நீ என்னத்த கோவிச்சுக்கிட்டு எங்கடா போயிருவீங்க? என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு போனாலும் எங்க போனாலும் ஏன் இடம் தானே. நீ மெட்ராஸ்ல மதுரைக்கு போயிட்டா ஏன் இடம் இல்லாம போயிருமா? நீ சென்னையில இருந்து கோவிச்சுட்டு மெட்ராஸுக்கு மதுரைக்கு போனா மதுரை யார் இடம்? அது ஏன் ஊர் தானே அதுவும். நீ அமெரிக்காவுக்கு போவேன், அட சந்திர மண்டலத்துக்கு போல அது யாருடைய இடம்டா? அப்ப நீ என்ன கோவிக்கிற கிறுக்கு தானே இது? எங்கேயும் உனக்கு போவே இயலாது. ஒரு ஜெயில் மாதிரி, ஜெயில கோவிச்சுக்கிறேன், ஒரு ஜெயில நம்ம அடிச்சு வச்சுட்டேன், நான் கோவிச்சுக்கிட்டேன், கோவிச்சுட்டு என்ன பண்ண போறியண்டா, கோவிச்சுட்டு என்ன அங்கதான் கிடக்கணுச்சு, எங்க ஓட முடியுமா உங்களுக்கு? அப்ப மொத்த உலகத்துல நீ எங்க பார்க்க போனாலும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நீ இருக்கிற. அப்ப என்ன கோபம், இதுல என்ன கோபம், இதுல என்ன விரக்தி? அல்ல என்ன செய்யணும், அந்த மன்னிப்பு வாசலை திறந்து காட்டி, அடே நீ பேராத, நீ தப்பெல்லாம் செஞ்சிருக்கலாம், இங்க வாடா குசு குசுன்னு என்ன சொல்றா, காது வச்ச மாதிரி சொல்றா, ஒருத்தனையும் சொல்லாதடா, நான் மன்னிச்சு போடுறேன்டா, இதுக்கு என்ன புரோக்கரை கூப்பிடுற? அல்ல எப்படி சொல்றான் பாருங்க, ஒரு சாரிவு விரைந்து வேகமா ஓடி வாங்கிறான். எங்க ஓடி வர சொல்றான்? இலா மகுபிரத்தின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய மன்னிப்புக்கு வேக வேகமா ஓடி வாங்க. ஒரு அகமத்தின் இலவசமா கூட வேகமா சொன்னோம்ல, போனா வராது பொழுதுபட்டா கிடைக்காது வியாபாரம் பண்ணுவான்லங்க, 2 தான் இருக்கிறது, இன்னும் 2 தான் சீக்கிரமா சீக்கிரமாம்பான்ல, அப்படி எல்லாம் நம்மளை கூப்பிடுறான். வேகமா ஓடியாங்கடா எல்லாரும், எங்க வாங்க? இலா மகுபிரத்தின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி, ஒரு அகமத்தின் இறைவனுடைய அருளை நோக்கி வா. அது எவ்வளவு பெரிய மன்னிப்பு தெரியுமா, எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா? அருளுக சமாவாத்து வல்லால், அந்த மன்னிப்பு வந்து வானம் பூமி அளவுக்கு பெருசு. அல்லாஹ் சொல்றாட, ஏன் மன்னிப்பு வந்து சுண்டக்க அளவுக்கு உள்ளதுல, நீ அவ்வளவு நீ மன்னிப்ப. உன்னுடைய மன்னிப்பு எல்லாம் என்னது? ஒரு தடவை முதலாளி தப்பு திருடிட்டான், 5 ரூபாய் திருடிட்டான், முதல் நாள் மன்னிச்சிருவ, அடுத்த நாள் 50 ரூபாய் திருடுறான், மன்னிச்சுட்டே இருப்பியா? 20 தடவை மன்னிப்பியா? 100 தடவை மன்னிப்பியா? லட்சம் தடவை மன்னிப்பியா? கோடி தடவை மன்னிக்கிறான். ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு தப்பு பண்ற, எவ்வளவு பேர் தப்பு பண்றான், ஒரு வினாடியும் அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடக்கிறான், மன்னிச்சுட்டே இருக்கானா இல்லையா? என்னுடைய மன்னிப்பு எவ்வளவு பெருசு என்றால், அருளுக சமாவாத்து வல்லால், வானம் பூமி அளவுக்கு விசாலமான மன்னிப்பை நோக்கி ஓடிவா, வானம் பூமி அளவுக்கு விசாலமான அருளை நோக்கி ஓடிவா என்று சொல்லி 3வது அத்தியாயத்தில் 133வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 4வது சூராவுல 110வது வசனத்தில் சொல்கிறான், ஒமையாமல் சுஅன், யாராவது ஒருவன் தீய காரியத்தை செய்தால், அவ் எலரிம் நப்சஹு, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டால், சும்மா எஸ்தக்பிருல்லா, பிறகு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு மாத்திரம் நீ கேள்றா, யஜிதுல்லாஹ கஃபூர ரஹீமா, அல்லாஹ்வை மன்னித்து அருள் புரியக்கூடியவனாக அவன் காண்பான். என்னை வந்து நீ என்ன வேண்டாம் செய்ய, இங்க வா, நான் மன்னிப்பேன். வேற எங்க நீ போவ, என்னை விட்டா ஒரு கதி இல்லை, நான் தானே உன்னை மன்னிக்கணும், ஏன்ட்ட வாடாங்கிறான் அல்லாஹ். பிறகு என்னத்துக்கு உனக்கு எதுக்கு புரோக்கரு, எதுக்கு இடையில நீ ஆளை நியமிக்கிற? இந்த விஷயம் இன்னும் தெளிவாக ஆழமாக பதிய வேண்டிய விஷயம். இறைவன் என்னென்ன வகையில எல்லாம் நமக்கு அருகில் இருக்கிறான் என்பதை மாத்திரம் புரிந்து கொண்டாலேயே கடவுள் பெயரால் நடக்கிற பிராடு, பித்தலாட்டம், சுரண்டல், ஏமாற்றுதல் அனைத்துக்கும் ஒரு முடிவு கட்டிவிடலாம். இது பற்றிய விரிவான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.